Morning to everyone. இது நம்ம பயாலஜியில் மேக்ஸிமம் எல்லா சிலபஸ்லையும் ஓரளவு கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இம்யூன் சிஸ்டம், நோய் தடைக்காப்பு மண்டலம்னு ஒரு டாபிக் இருக்குது. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த டிசீஸ், நோய்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். என்வரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி அப்படிங்கிறது இந்த 4 முக்கியமான டாப்பிக்கில் இருந்து நிறைய கேள்விகள்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து நம்ம சில டாப்பிக்கெல்லாம் பார்க்குறோம். இது நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் போர்ஷன் தான். பயாலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான சிலபஸ், இம்பார்ட்டன்ட் சிலபஸ். அடுத்து ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட்டுங்கிறது 2வது இதில் போட்டுக்கிறோம். இதில் பயாலஜியை பொறுத்தப்பட்ட மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த செல்லு, அதனுடைய கண்டுபிடிப்பு, யார் யார் கண்டுபிடிச்சாங்க, அடிப்படை அலகுன்னு ஏன் நம்ம சொல்கிறோம், டிஷ்யூன்னா என்ன, அதனுடைய தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் பார்த்துருக்குறோம். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இது 2 வகையில் பார்த்துருக்குறோம். நோய் சார்ந்து நம்ம நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் பார்த்துருக்குறோம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது நேற்றும் இது ரிலேட்டடாக என்ன பார்த்துருக்கோம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். ரெஸ்பிரேஷன், செல்லுலர் ரெஸ்பிரேஷன், பர்டிகுலராக செல்லுலரில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன், பிளான்டினுடைய ரெஸ்பிரேஷன், சொமேட்டா ரெஸ்பிரேஷனுங்கிறது அதிகமாக இருக்கிறதுங்க. அதேமாதிரி லங்ஸ் ரெஸ்பிரேஷனும் தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ லங்ஸினுடைய ரெஸ்பிரேஷன் தேவையில்லை. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் தேவையில்லை. இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் பார்த்துக்கிறோம். அதுதான் கிளைகாலைசிஸ், கிரப் சைக்கிள், லிங்க்லியா ரியாக்ஷன், ஏடிசி, அந்த மாதிரி ஒரு லைனில் பார்த்துக்கிறோம். பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் அந்த லாஸ்ட் கிளாஸ் பண்ணுறது தான். ரத்தம் மற்றும் ரத்தம் ஓட்டம், ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க. ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ் இன்னைக்கு பார்த்துருவோம், அதை லிங்க் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அடுத்து பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எண்டோகிரைன், நாளம் இல்லாத சுரப்பிகள். அதேமாதிரி அனிமலில் இருக்கக்கூடிய எண்டோகிரைன், நாளம் இல்லாத சுரப்பிகள், அதையும் இன்னைக்கு பார்க்குறோம். அனிமலில் இருக்கக்கூடிய எண்டோகிரைன் கிளான்ஸ். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் போதும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளான்ட்டில் அதிகமாக கேட்குறாங்க. எண்டோஸ்போம்னா என்ன, கேமிட்ஸ்னா என்ன, எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும், ஜெனட்டிக் வைஸாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை கேட்பாங்க. ஜெனட்டிக்ஸ் ஜோஹன் மென்டல் இருக்காங்க, ஃபாதர் ஆஃப் ஹெரிடிட்ரி, அவர் கண்டுபிடிச்சதுலேருந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் வரைக்கும் பார்க்குறோம். அடுத்து என்வரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி பார்க்குறோம். எண்டோகிரைன், என்வரான்மெண்ட், ஈக்காலஜி. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது ஹெல்த் அண்ட் ஹைஜீன். பயோடைவர்சிட்டி ஏற்கனவே பார்த்துருக்குறோம். கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாக இருக்குது. எங்கெங்கே சரணாலயங்கள் இருக்குது, எங்கே ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஹியூமன் டிசீஸ், அதை எனக்கு பார்க்கணும். கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்கலாம். அப்போ சில டாபிக் மட்டும் இன்னைக்கு ஒரு 5 or 6 டாபிக் கொடுத்துருக்கோம். ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு இன்னைக்கு பார்க்க போகிறது 6 டாபிக் பார்க்கணும். ஜுவாலஜியில் செகண்ட் போர்ஷனில் ஜுவாலஜி 2. மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். அதே தான் நான் லாஸ்ட் டாபிக்காகவும் கொடுத்துருக்குறேன். ஆல் லைஃப் ப்ராசஸ், எல்லா ப்ராசஸும் அதில் இன்க்ளூட் ஆகிடும். உங்களுக்கு ஃபுட்டிலேருந்து ஆரம்பித்து எக்ஸ்கிரீஷன் வரைக்கும், பிளான்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். டிசீஸில் எது இன்க்ளூட் ஆகும்னா இம்யூனாலஜிங்கிறது இன்க்ளூட் ஆகும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், அல்லது அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும். மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும். அதை தாண்டி வரக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், நோயின்னு. அடுத்து என்வரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி. பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்குறாங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, வேக்சின் ப்ரிப்பரேஷன், அது மாதிரி சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அதனால அதையும் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு டைரக்டாக நம்ம
இம்யூனாலஜி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒன்று தான், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருதுகோள்ங்கிறதே இருக்கு. அப்போ ஹெல்த்தாகவே இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்நாள் கூடிக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த பூ உலகத்தில் அதுக்கான இடம்ங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ நோய்கள்ங்கிறது ஒன்று வரணும், அதை தாங்கிக்கிற அளவுக்கான நோய்கள் வரணும். அது சரி செய்கிறதுக்கான நோய்கள் வந்ததுன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதுக்கு தேவையான சிஸ்டத்துக்கு பேர், நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு பேர் இம்யூன் சிஸ்டம். நோய் எதிர்ப்பு மண்டலம்னு நம்ம சொல்றோம். இந்த இம்யூன் சிஸ்டம்ங்கிறது ஆரோக்கியங்கிறது எதை பொறுத்தது, இந்த இம்யூனாலஜிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று பிசிக்கல் வெல்பீயிங், ஆரோக்கியமான உடல் நலம். மென்டல் வெல்பீயிங், ஆரோக்கியமான மனநலம். சோசியல் வெல்பீயிங், ஆரோக்கியமான சமுதாயம். இந்த 3உடைய கூட்டமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஆரோக்கியம், ஹெல்த் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த ஆரோக்கியமான உடல் நலத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை டிசீஸ் இல்லாமல் பாதுகாத்துக்கணும், பாடி மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும், வளர்சிதை மாற்றங்களை சரி பண்ணணும். மென்டல் டைமென்ஷன், மனநலத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதீதமான உயர்வு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நம்ம மாறுபடணும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன பரிமாணம் அப்படின்னு சொல்கிறோம். சோசியல் டைமென்ஷன், சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருத்தல், அது சுமூகமான உறவுகளை ஏற்படுத்துதல், அலுவலகங்களில் சுமூகமான உறவுகள் மற்றும் குடும்பங்களில் சுமூகமான உறவுகள், இது எல்லாமே சேர்ந்ததுதான் சோசியல் டைமென்ஷன். அப்போ 3 வகையான டைமென்ஷன் இருக்கு. ஹெல்த்னு கேட்டிங்கன்னா 3 வகையான டைமென்ஷன். ஒன்று பிசிக்கல் டைமென்ஷன், மென்டல் டைமென்ஷன், அல்லது ஒன்று சோசியல் டைமென்ஷன். இந்த 3ல் ஒன்று மாறுபட்டாலும், அதனுடைய கருதுகோள்கள் மாறுபட்டாலும் இம்யூனாலஜி அல்லது ஆரோக்கியங்கிறது இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிசீஸ் அண்ட் காசஸ், எந்தெந்த வகையில் காசிங் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலாக காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் இருக்கு, நியூட்ரிஷனல் வைஸாக காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் இருக்கு. ஜெனட்டிக்கலாக காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிங்க்டு டிசீஸ் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிறிஸ்க்ராஸ் டிசீஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூ பேபி சிண்ட்ரோம், அல்பினிசம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜெனட்டிக்கலாக இருக்கக்கூடிய டிசீஸ். நியூட்ரிஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குவாஷியாக்கர் அண்ட் மராஸ்வர் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. என்வரான்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டிசீஸ், என்வரான்மெண்ட் கண்டிஷன்னால மாறுபடக்கூடிய டிசீஸ் இருக்கு. கோல்டு, அது மாதிரி காஃப், இதெல்லாம் என்வரான்மெண்ட் மாறுபடுறது. பேத்தோஜன், பேத்தோஜன்கிறது நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள். எதனால தான் நோய்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கையாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், அல்லது ஜெர்ம்ஸ், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களாக இருக்கலாம். இது மூலமாக ஏற்படக்கூடிய டிசீஸ். மெட்டபாலிசம், உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் மாறுபடுறதுனாலையும் டிசீஸ் இருக்கலாம். பட் டிசீஸ் அண்ட் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் ஃபுல்லாக வர முடியாது. இதில் 2 வகையான டிசீஸ் இருக்கு. ஒன்று கம்யூனிகபிள் டிசீஸ், அனதர் ஒன் இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். பரவும் தன்மையுடைய நோய்கள், பரவும் தன்மையற்ற நோய்கள் 2. அப்போ நோய் கிருமிகளால் பரவும் தன்மையுடைய நோய்கள், நோய் கிருமிகள் அல்லாமல் பரவும் தன்மையற்ற நோய்கள் அப்படிங்கிறது 2 வகையாக நம்ம படிக்கிறோம். இப்போ 2 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இம்யூனாலஜியை பொறுத்த மட்டும். பார்த்தீங்கன்னா டிசீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய்கள். டிசீஸ் நாட் காஸ்ட் பை ஆர்கானிசம், not caused by organism. நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய். Disease caused by organism, caused by organism.
நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் டிசார்டர், வளர்சிதை மாற்ற குறைபாடு நோய்கள். மெட்டபாலிக் டிசார்டர். தொற்றும் அல்லது பரவும் தன்மையற்ற நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கிருமிகள் இல்லை அப்படின்னா தொற்றும் மற்றும் பரவும் தன்மையற்ற நோய்கள். மூணாவது பரம்பரை நோய்கள், ஹெரிடிட்ரி வைஸா தோன்றக்கூடிய நோய், ஜெனடிக் வைஸா தோன்றக்கூடிய நோய். Disease caused by organism. Bacterial நோய்கள், bacterial disease. வைரஸ் நோய்கள், வைரஸ் disorder, வைரஸ் disease. பூஞ்சை நோய்கள், fungal disease. Microorganism, various microorganism. நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள். இப்போ நோய்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். டிசீஸ்கள் காஸ்ட் பை ஆர்கானிசம், நாட் காஸ்ட் பை ஆர்கானிசம். இது மெட்டபாலிக் டிசார்டர், ஜெனடிக் டிசார்டர், பரவும் தன்மையற்ற நோய்கள். இப்போ மெட்டபாலிக் டிசார்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. மெட்டபாலிசம், ஹார்மோனல் டிசார்டரை நம்ம மெட்டபாலிக் டிசார்டர் சொல்லுவோம். ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கூட அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இரு சுரப்பி பை ஆம்பிஃபிக் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? பேங்க்ரியாஸ் இல்லையா? இருவேறு சுரப்பி அப்படிங்கிறது பேங்க்ரியாஸ், கணையம். கணையம் தான் முக்கியமான இருவேறு சுரப்பி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸும் நடக்கும். அப்போ வளர்கின்ற மாற்றமும் நடக்கும், சிதைகின்ற மாற்றமும் நடக்கும். அப்போ எக்ஸ்கிரீஷனும் நடக்கும், செக்ரீஷனும் நடக்கும். அப்போ உள் செலுத்துதல் வெளித்தள்ளுதல் ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். அனபாலிக் ப்ராசஸும் நடக்கும், கேட்டபாலிக் ப்ராசஸ். இந்த ரெண்டு விதங்களில் இருக்கிறதுனால இது பேர் ஆம்பிஃபோலிக் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். இருவேறு சுரப்பி என அழைக்கப்படுவது கணையம். கணையத்தில் ரெண்டு வகையான செல் இருக்கு, மூணு வகையில். ஆக்சுவலாக மூணு இருக்கு, ஒரு புக்கில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, இன்னொன்று டெல்டா. மூணு வகையான செல்கள் இருக்கு. நம்ம ஆல்ஃபா பீட்டா வரைக்கும் தான் உங்க புக்கில் இருக்கு. ஆல்ஃபா செல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகானை ஏற்படுத்தும். குளுக்கோகானை ஏற்படுத்தும். பீட்டா செல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினை செக்ரேட் பண்ணும். டெல்டா செல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய. அப்போ ஆல்ஃபா செல் செக்ரேட் குளுக்கோகான், பீட்டா செல் செக்ரேட் இன்சுலின், டெல்டா செல் ஈக்விலிபிரியம் ஆஃப் குளுக்கோகான் அண்ட் இன்சுலின் இரண்டையும் சமநிலைப்படுத்துவது, ஈக்விலிபிரியம் படுத்தக்கூடியது டெல்டா செல்கள். இப்போ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதற்கு காரணமான செல் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, ரத்தத்தில் பிளட்டில் சர்க்கரை அளவு அதிகமாக காரணமான செல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இது நம்ம திங்க் பண்ணலாம். அதில் ஆல்ஃபா நீங்கள் சொல்லுவீங்களா, அல்லது பீட்டா சொல்லுவீங்களா, அல்லது டெல்டா சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க. எந்த காரணத்தினால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகுது? எலிவேட் த லெவல் ஆஃப் பிளட் சுகர் லெவல். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சொல்லுவீங்க? பெரும்பாலும் எதை டிக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா செல்கள் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு காரணம் என்னன்னா, பீட்டா செல்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கலை, பீட்டா செல்கள்னால சர்க்கரை அளவு குறையுது. அப்போ நம்ம திங்க் பண்ணுறது சுகர்னால இன்சுலின் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது எதனால தான் இன்சுலின் ஊசி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சுகர் அதிகமானால் இன்சுலின் ஊசி போடுவாங்க, அப்போ சர்க்கரை அளவு அதிகமான. அப்போ எலிவேட் த லெவல் ஆஃப் பிளட் சுகர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திங்க் பண்ணுறது, ஜென்ரலாக திங்க் பண்ணுறது என்னென்னா எது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகான். அப்போ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்க காரணமானது ஆல்ஃபா செல் குளுக்கோகான் இன்டியூஸ் அல்லது இன்க்ரீஸ் த பிளட் சுகர் லெவல். ஆனால் பீட்டா செல் பாருங்க என்ன செய்யும்? ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும். ஒருவேளை உள்ள மிஷின் ஒர்க் பண்ணலன்னா வெளியில இருந்து டேப்லெட்டா போடணும் அல்லது இன்ஜெக்ஷனா போட்டுக்கிட்ட வேண்டியதான் இல்லையா? குறைக்கிறது தான் அதோட மெயினான வேலை. என்னது? இன்சுலின் குறைக்க தான் செய்யும். இது என்ன செய்யும்? ரெண்டையும் சமநிலைப்படுத்தக்கூடிய செல்.
அப்போ மெட்டபாலிக் டிசார்டர்னா மெயினான டிசார்டர் டயபெட்டஸ் மெலிட்டஸ், சர்க்கரை வியாதி அல்லது நீர் அழிவு நோய். நீர்ல வந்து சிறுநீர்ல வந்து சுகர் போறதுனால அது பேர் நீர் அழிவு நோய். நீரழிவு நோய். அப்போ மெட்டபாலிக் டிசார்டர் நம்ம பிளட் மூலமா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹவு டு டிடெக்ட் டயபெட்டஸ் மெலிட்டஸ் அல்லது மெட்டபாலிக் டிசார்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோய் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போது போல என்ன செஞ்சிடறோம், ஒரு டிஷ்யூப்ல பிளட் எடுத்துக்கிறோம். கியூபிட்டல் அண்ட் ஆன்டி கியூபிட்டல் வெயின்ல தான் உங்களுக்கு பெரும்பாலும் எடுப்பாங்க. கையில் இருக்கக்கூடிய கியூபிட்டல் ஆன்டி கியூபிட்டல் வெயின். எதுக்காக அந்த எல்போ போர்ஷன்ல எடுக்கிறாங்கன்னா அங்கே தான் வலி கம்மியாக இருக்கும். மற்ற போர்ஷன்லையும் எடுக்கலாம், மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் அது இருக்கு. கேப்லரி பிளட்டாக இருந்தால் உங்களுக்கு டச் மெத்தடில் பண்ணலாம். அப்போலாம் குளுக்கோமீட்டர்னு வந்திருக்கு இல்லையா, அதில் தந்துதிகள் மூலமாக என்ன செய்யலாம், ரத்தத்தை எடுக்கலாம். இது சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் கலந்த ரத்தம். தந்துதிகள்ங்கிறது ஆர்டரி அண்ட் வெயின் ரெண்டுமே கலந்த ரத்தம். இதுலேருந்து எடுத்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் மாறுபட்டு இருக்கும். when compared to test tube method, test tube method கம்பேர் பண்ணும்போது மாறுபட்டு இருக்கும். காரணம் கேப்லரி, இதனுடைய ப்ரெஷர், இதனுடைய ஆக்ஷன் ரெண்டு ரத்தம் கலந்துருக்கு பார்த்தீங்கன்னா. அதனால வெயின்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், அசுத்த ரத்தத்தை கடத்தக்கூடியது. நத்திங் பட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம், இம்பியூர் பிளட்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வெயின் மூலமா எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வெயின் மூலமா எடுத்த பிளட் இருக்கு பாருங்க, அதை ரெண்டு மெத்தட்ல பண்றோம், ஜிஓடி and POD method. Glucose oxidase, GOD and POD சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதனுடைய மீனிங் என்னன்னா glucose oxidase, glucose oxidase and peroxidase. அப்ப ரெண்டு என்சைமை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒன்னு குளுக்கோஸ் ஆக்சிடேஸ், இன்னொன்னு குளுக்கோஸ் பெராக்சிடேஸ். GOD POD அப்படிங்கிறத ஷார்ட். அப்போ குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் பெராக்சிடேஸ் மெத்தடில் பண்ணும்போது இதில் கலர் ரியாக்ஷன் கிடைக்கும். இந்த கலரோட இன்டென்சிட்டியை பொறுத்து, அதனுடைய அடர்த்தியை பொறுத்து, வேவ்லெந்தை பொறுத்து என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய ரெண்டு லா உங்களுக்கு தெரியும். ஒன்று என்னது, லம்பர்ட்ஸ் பியர்ஸ் லா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. உங்களுக்கு கலோரிமெட்ரிக் பிரின்சிபல் கேட்பாங்க, உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வரக்கூடிய லம்பர்ட்ஸ் பியர்ஸ் லா, லம்பர்ட்ஸ் பியர்ஸ் லா. அப்போ கலர் டிபெண்டன்ட் மீட்டர் பேர் கலர் மீட்டர். உள்ள டெஸ்ட் டியூப்ல கலர் சொல்யூஷன் தான் வைக்க போகிறோம். காரணம் என்சைம் போட்டோம்னா உங்களுக்கு கலர் ரியாக்ஷன் வந்துடுது. கலர் ரியாக்ஷன் எதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், இந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி, இதில் போகக்கூடிய அந்த லைட்டை பொறுத்து கண்டுபிடிக்க முடியும். இதை லைட்டை பொறுத்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லம்பர்ட்ஸ், இன்னொருத்தர் பியர். இப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பியர் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பியர்ஸ் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுருக்கீங்க. இந்த பியர்ஸ் லா பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன், பியர்ஸ் லா பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன், லம்பர்ட்ஸ் லா பேஸ்ட் ஆன் வேவ்லென்த். இதை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் அதில் படிப்பீங்க, ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. இப்போ தேவையான அளவு மட்டும் சொல்கிறேன். இப்போ பியர்ஸ் லா பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன், அதாவது அடர்த்தியை பொறுத்து இருக்கும். லம்பர்ட்ஸ் லா பேஸ்ட் ஆன் வேவ்லென்த், அலைநீளத்தை பொறுத்து இருக்கும். இதை பேஸ் பண்ணி என்ன செய்யும், இந்த கலர் ரியாக்ஷன் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது என்ன குறிமுள் உங்களுக்கு காட்டுதோ அதுதான் உங்களுடைய பிளட் சுகர் லெவல். முன்னாடி குறிமுள் வச்சிருந்தாங்க, இப்ப டிஜிட்டல் மீட்டர் வச்சிருக்கிறாங்க. டிஜிட்டல் மீட்டர் தானே, இப்ப நம்பர்லாம் வந்துருது. நீங்க அந்த இதுல இருக்கக்கூடிய சொல்யூஷனை நீங்க உள்ள செலுத்துறோன்னே உங்களுக்கு என்ன வந்துருது, நம்பர் வந்துருது. அப்ப டிஜிட்டல். முன்னாடிலாம் ஸ்பீடோ மீட்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க, பைக்லாம் பார்த்தீங்கன்னா குறிமுள் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அது கிடையாது, டிஜிட்டலாக வருது. நீங்கள் எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் கிலோமீட்டர் அதிலே காட்டுது. அதே மாதிரி முன்னாடிலாம் இதில் அம்புக்குறி குறிமுள் வச்சுருந்தாங்க, இப்போல்லாம் டிஜிட்டல் மீட்டரில் கொண்டு வந்துடுறாங்க. என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 120 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இந்த அளவில் இருந்ததுன்னா பிளட்டு நார்மல் சுகர் லெவல். இப்போ பிளட்டில் சுகர் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம். யூரின்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. யூரின்ல அதே மாதிரி டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம். சொல்யூஷன் கார்போஹைட்ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சோதனை இருக்கு, அதுக்கு பேர் பெரிடிக்ஸ் மெத்தட். பெரிடிக்ஸ். இப்போ ஸ்டார்ச்சா இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அயோடின் போட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்டுங்களா? அயோடின் போட்டீங்கன்னா டார்க் ப்ளூ கலர்ல உங்களுக்கு கிடைச்சிடும். டெஸ்டியூப்ல போட்டு ஹீட் பண்ணீங்கன்னா அயோடினை போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உடனே ஹீட் பண்ண கூட தேவை, போட்டோன்னே வந்துடும் உங்களுக்கு டார்க் ப்ளூ கலர்ல. பிளாக்கிஷ் ப்ளூன்னு பேர், அது பேர். இந்த யூரின் ஒரு 2 ml எடுத்துக்கிறோம். வீட்டிலேயே இந்த சோதனை பண்ணலாம். வீட்டிலேயே என்ன செய்யலாம், பெரிடிக்ஸ் பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப சீப், உங்களுக்கு 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். பெரிடிக்ஸ் பாட்டில் வாங்கி வச்சுக்கிறோம். அதுல இருந்து ஒரு 2 ml விடுறோம்.
வீட்டில் அடுப்பு இருக்கும் அல்லது வேறு ஏதாவது மெழுகுவர்த்தி வச்சு என்ன செய்யலாம், அதில் காட்டலாம். காட்டின உடனே உங்களுக்கு என்னென்ன கலர் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதனுடைய பெனிடிக்ஸோட கலர் ப்ளூ கலர். ப்ளூ கன்வெர்டட் இன்டு எதுவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாறும். க்ரீன் கன்வெர்டட் இன்டு எதுவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோவாக மாறும். எல்லோ கன்வெர்டட் இன்டு ஆரஞ்சாக மாறும். ஆரஞ்சு கன்வெர்டட் இன்டு பாருங்க, இந்த சேஞ்சஸ் இருக்கும். அப்போ என்னென்ன சேஞ்சஸ் அதில் இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் கலரோட அந்த ரியாக்டன்ட் இருக்கு பார்த்தீங்களா, வினைப்படு பொருள், அதனுடைய கலருங்கிறது ப்ளூ. ப்ளூ பாருங்களா, ப்ளூ டைரக்டாக க்ரீனாக மாறும். பாருங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லாத கலர். க்ரீன் பாருங்க, எல்லோ, இது ரெண்டும் சம்மந்தம் இல்லாத கலர் தான். க்ரீன்லேருந்து எல்லோ. ஆனால் எல்லோலேருந்து ஆரஞ்சு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலர், கொஞ்சம் டான் பார்த்துருப்பீங்க, எல்லோ ஆரஞ்சு அப்புறம் ரெட்டு இல்லையா. அதுக்கப்புறம் ஆரஞ்சுலேருந்து ரெட்டாக மாறும். இந்த மாதிரி மாறிச்சுன்னா ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, யூரின்லையும் சுகர் கலந்துருக்கு. அப்போ பிளட்டில் சுகர் கலந்துருந்தா என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கணும், குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் பெராக்சிடேஸ் மெத்தட், நத்திங் பட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஆடிங் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அதுக்கு வேறு ஆக்சிடேஷன் இல்லையா. அந்த ரியாக்ஷன் படி கலர் உருவானதுனால நம்ம கலோரி மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிறோம், லம்போர்ட்ஸ் பியர்ஸ் லா பேஸ் பண்ணி. ஆனால் நம்ம யூரின்ல சுகர் கலந்துருந்தா என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம், பெனிடிக்ஸ் மெத்தட். அப்போ யூரின் சுகர் அல்லது யூரின் கார்போஹைட்ரேட் அல்லது யூரின் குளுக்கோஸ் பை வாட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிடிக்ஸ் மெத்தட். என்னென்ன கலர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எழுதலாம், ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். அப்போ இதில் ரியாக்ஷன் நடக்கலை அப்படிதானே. ப்ளூவாக இருந்தா ரியாக்ஷன் இல்லை, அப்போ சுகர் இல்லை. கிரீனாக இருந்தா ரியாக்ஷன் இருக்கு, 1+. எல்லோவாக இருந்தா 2+. ஆரஞ்சு அல்லது ரெட்டா இருந்தா 3+. அப்போ சுகர்ல இஸ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ்னா அளவு, குவாலிட்டேட்டிவ்னா தரம். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க, யூரின்ல உள்ள சுகர் பாருங்க, நம்பர் கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, 3+. என்ன ஞாபகம், அதிகமா யூரின்ல சுகர் இருக்கு, கம்மியா யூரின்ல சுகர் இருக்குன்னா 1+. சுகரே இல்லைன்னா எது கொடுக்கும், நெல்ல கொடுத்துருப்பாங்க, நெல். அப்போ ரெண்டு வகையில் நம்ம என்ன செய்யலாம், யூரின் சுகராக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், பிளட்டில் இருக்கக்கூடிய சுகராக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இஸ் ஏ மெட்டபாலிக் டிசார்டர், இஸ் ஒன் ஆஃப் த மெட்டபாலிக் டிசார்டர். எந்த ஆர்கன் இதாகிறதுனால, பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் திட்டுகளில் இருக்கக்கூடிய பீட்டா செல்லில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெப்பேர் ஆகிறதுனால வரக்கூடிய நோய்க்கு பேர் டயபெட்டஸ் மெலிட்டஸ். மெயினாக என்ன சொல்கிறாங்க, வெயிஸ்ட். டாக்டர்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா வெயிஸ்டினுடைய அளவை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, அதான் இடுப்பினுடைய அளவை சரி பண்ணிக்கணும். ஒரே மாதிரி பெல்ட் போடணும்னா அந்த அளவுக்கு இடுப்பு அளவு சரி பண்ணி. ஏன்னா இடுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையம், அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ விலங்குகளாக இருக்கும்போது கால்களை கைகளை வச்சு நடக்கக்கூடிய ஒரு நேச்சரை பார்க்கணும். அதனால அதனுடைய இடுப்புகள் நார்மலாகவே என்ன செஞ்சிருக்கு, சுருங்கி. நம்ம அந்த மாதிரி இல்லை, நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வெர்டிபிரல் காலம் நிமிர்ந்துருச்சு இல்லையா. முதுகு தரையில் படக்கூடிய ஒரே ஆர்கானிசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான், மனிதர்கள் தான். இது எந்த விலங்கு என்ன செய்யாது, முதுகு தரையில் படும்படி படுக்காது. அவன் பாருங்க, வெர்டிபிரல் காலம் நேராயிருச்சு, வேர்வை சுரப்பை அதிகமாயிருச்சு, வேஸ்டினுடைய அளவு அதிகமாயிருச்சுன்னா அப்போ கணையத்தில் ரிப்பேர் வருவதற்கான வாய்ப்புகள் நேச்சுரலாக பரிணாம வளர்ச்சிப்படியே அதிகம். அதாவது டார்வினிசம்னு சொல்கிற பார்த்தீங்களா, பரிணாம வளர்ச்சிப்படியே நார்மலாகவே அது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம நார்மல் சுகரை சாப்பிட்டா தான் சுகர் வரும்னு கிடையாது. எந்த ஒரு கார்போஹைட்ரேட் மெட்டீரியலை நீங்கள் சாப்பிட்டாலும் அதுலேயும் சுகர் மெட்டீரியலாக தானே மாறப்போகுது. அதை யூட்டிலைஸ் பண்ணலன்னா, எனர்ஜியாக மாறலன்னா அது சுகராக தான் வரும். அது இன்னொன்று பாரம்பரிய வியாதியாக இருந்ததுன்னா சுவிட்ச் ஆன் மெக்கானிசம். நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணி 6 பேக் வச்சுருந்தா கூட ஒரு லெவலில் என்ன செய்யும், சுவிட்ச் ஆன் மெக்கானிசம் இயற்கையாகவே என்ன செய்யும், சுவிட்சை ஆன் பண்ணி விடும். அதுக்கு பேர் சுவிட்ச் ஆன் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக நான் உணவு கட்டுப்பாடில் இருக்கேன் சார், நான் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படி இருந்தால் கூட இயற்கை வந்து என்ன செஞ்சிடும், மரபு ரீதியாக ஜெனட்டிக் ரீதியாக கடத்துறதுக்கு வாய்ப்பு. அப்போ மெட்டபாலிக் டிசார்டர் ஆல்சோ ஏ ஜெனட்டிக் டிசார்டர் இஸ் ஏ டயபெட்டஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. Diabetes insipidus. Diabetes insipidus. Anti-diuretic hormone. ADH கேள்விப்பட்டிருப்பீங்க. Anti-diuretic hormone.
இன்சிபிடஸ்னால வரக்கூடியது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அப்போ யூரின்ல கழிவுங்கிறது போகணும் இல்லையா, எக்ஸ்க்ரீட். அதை திரும்பவும் அந்த யூரின்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மட்டும் எடுத்துக்கும், அது பேர் ரீசர்க்குலேஷன். எப்போதுமே யூரின்ல முழுவதுமாக குளுக்கோஸ் போயிடக்கூடாது, தேவையான குளுக்கோஸ் மறுபடியும் எடுத்துக்கும், அதுக்கு பேர் ரீசர்க்குலேஷன் பேர். அப்போ அதுக்கு பேர் எதிர்கழிவு ஊக்கு நீர், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், எதிர் கழிவு ஊக்கு நீர். அப்போ கழிவுல முழுவதுமாக குளுக்கோஸ் போயிடக்கூடாது. அப்படி இருந்தால் பெனடிக்ஸில் உங்களுக்கு ஆன்சர் வரும், கரெக்டுங்களா? யூரின்ல எல்லாரும் பெனடிக்ஸில் ஆன்சர் வரும். அப்போ பாருங்க, குளுக்கோஸ் வந்து மறுபடியும் என்ன செய்யணும், ரீசர்க்குலேட் பண்ணணும். அதுக்கு தேவையான ஹார்மோன் பேர் ஏடிஹெச், அது ரிப்பேர் ஆகிறதுனால வரக்கூடியது டயபெட்டஸ் இன்சிபிடஸ். டயபெட்டஸ் இன்சிபிடஸ். அப்போ எதிர்கழிவு ஊக்கு நீர் அப்படிங்கிறது ஹார்மோன். அந்த ஹார்மோன் ரிப்பேர் ஆகிறதுனால இது அடிக்கடி கேட்பாங்க, வாசோப்ரெசின் ஹார்மோன். வாஷ் பண்ணாலே வெளியில் போகுது, வாசோப்ரெசின் ஹார்மோன் வாஷ் பண்ணது மறுபடியும் உள்ள தள்ளணும் இல்லையா, வாசோப்ரெசின் ஹார்மோன். அதுமாதிரி இன்னொரு ஹார்மோன் அடிக்கடி கேட்பாங்க, ஆக்சிடோசின் ஹார்மோனை பற்றி குறிப்பு வரையுது. நோட் அபவுட் ஆக்சிடோசின் ஹார்மோன். மரபு அது என்னது, கருப்பை சுருங்கி வரிய காரணம், கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஹூம் இல்லையா, கருப்பை சுருங்கி வரிய காரணமான முக்கியமான ஹார்மோன் ஆக்சிடோசின். அதுக்கு இன்னொரு பேர் ரிலாக்ஸின், ரிலாக்ஸ் பண்ணுறதுனால, கருப்பையை அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுனால அது பேர் ரிலாக்ஸின். அப்போ டயபெட்டஸ் மெலிட்டஸ் அண்ட் டயபெட்டஸ் இன்சிபிடஸ். இதில் என்னென்ன குறிப்புகள்லாம் இருக்குன்னு பாருங்க. இது சொல்லலாம், 80 to 120 இருக்கு. குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் பிளட் ஷீட் கண்டுபிடிக்கலாம். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் யூரின், இன்சால்பிள் கிளைகோஜன் ஸ்டோர்ட் இன்டு மசில் யூஸ் ஆகும். இது வந்து என்ன சொல்றோம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், பட் இட் இஸ் ஏ மெட்டபாலிக் டிசார்டர். அடுத்து இருக்கக்கூடியது ஹெரிடிட்டரி டிசீஸ், பரம்பரை நோய். பரம்பரை நோய் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அல்பினிசம்னு பேரு, அல்பினிசம். அல்பினிசம் இதுக்கு பேர் ஒளிக்காழ்ப்பு நோய்னு தமிழில், ஒளிக்காழ்ப்பு நோய். போட்டோட்ரோபிசம், போட்டோ டிஃபெக்ட்ஸ். போட்டோன்னா லைட்னு இருக்கும், லைட்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய்னு பார்த்தீங்கன்னா அல்பினிசம். இப்போ அதிகமாக வெயில் இருக்க முடியாது, கண்களுடைய நிறம் மாறி இருக்கும், மில்கி ஒயிட்டாக இருப்பாங்க, மில்கி ஒயிட், ஒளியினால் பாதிக்கப்படக்கூடிய. அப்போ என்னென்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் போன்ற வெண்மையான நிறம். இப்போ நோட் பண்ணிங்க, அல்பினிசம் கேட்டாங்கன்னா பால் போன்ற வெண்மையான நிறம், மில்கி ஒயிட். காரணம் என்னன்னா, ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலனைன் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் மெலனைன் இன் த ஸ்கின். மெலனைன்கிறது நிறமை சுரப்பி, மெலனைன்கிறது இல்லை. ஸ்கின்ல இல்லை, ஹேர்ல இல்லை, ஐயில் இல்லை. ஸ்கின்னு, ஹேர், ஐ மூணுலையுமே இல்லை. ஸ்கின், ஹேர், ஐ. இஸ் a recessive mutant genes. Is a recessive mutant genes. ஒடுக்கப்பட்ட ஜெனடிக் ஜீன் குறைபாட்டு நோய், recessive mutant genes. இது மாதிரியே நிறைய நோய்கள் இருக்கு. எடுத்துக்காட்டு சிக்கிள் செல் அனீமியான இது பார்த்தோம், கதிரருவால் நோய், கதிரருவால் வடிவ இரத்த சோகை. அப்போ ரத்தத்தினுடைய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைகான் கேவல் ஷேப்பில் இருக்கும், 120 நாள் உயிர் வாழும், 7.3 அப்படிங்கிற மைக்ரான் அளவு தான் இருக்கும். இதுக்கு குறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் மைக்ரோசைட்டுன்னு பேர்,
அதிகமானால் அது பேர் மேக்ரோசைட்னு பேர். வித்தியாசமாக இருந்தால் அது பேர் பொய்க்குலோசைட். பொய்க்குலோசைட். அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், வித்தியாசமான ஷேப்பில் இந்த பிளட் செல் இருந்தால் அது பேர் பொய்க்குலோசைட். அப்போ என்ன ஷேப்பில் இருக்கும்? கதிரருவால் வடிவத்தில் மாறிடும். ரத்த செல்கள் கதிரருவால் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கதிரருவால் இங்கிலீஷில் சிக்கிள்னு பேர். அப்போ சிக்கிள் செல் அனீமியா அது ஒரு மரபியல் நோய், ஹெரிடிட்டரி டிசீஸ். கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், அப்படி தானே? ஏன்னா மார்க் ஜூகர்பெர்க் அவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவில் வதந்தியானே தெரியல. நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வரது நம்பவே முடியல. மார்க் ஜூகர்பெர்க்னு இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கலர் பிளைண்ட்னஸ், ஜெனடிக் டிசார்டர், அதனால ப்ளூ கலரில் வச்சிருக்கிறாரு ஸ்கிரீன் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வாட்ஸ்அப்புக்கு பச்சை கலரில் வச்சிருக்காரு, அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க பொழுது. இந்த மாதிரி ஒரு கலர் பிளைண்ட்னஸ் நோய்க்கு ஒரு கலர் பிளைண்ட்னஸ் ஆல்சோ ஜெனடிக் டிசார்டர். ப்ளூ பேபி சிண்ட்ரம், குமிழி சிறுவன் நோய். ப்ளூ பேபி சிண்ட்ரோம், குமிழி சிறுவன் நோய். எப்படிங்க ஃபுல்லாக ஹெரிடிட்ரி டிசீஸ் ஆர் ஜெனடிக் டிசார்டர். பார்த்தது என்னது? ஹெரிடிட்ரி ஆர் ஜெனடிக் டிசார்டர். இவ்வளோதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு 4 எக்ஸாம்பிள். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் 2 அல்லது 3 எழுதினா போதும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்காது. சிக்கிள் செல் அனிமியா எழுதலாம், ப்ளூ பேபி சிண்ட்ரம் எழுதலாம், டவுன் சிண்ட்ரோம் எழுதலாம், அல்பினிசம் எழுதலாம். சரி, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இது நம்ம நேற்று பார்த்ததனுடைய தொடர்ச்சி தான். அப்போ நோய் வரும்போது இது வரும் இல்லையா? ஒன்று என்னது? குவாஷியாக்கர், இன்னொன்று மராஸ்மஸ். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். கார்போஹைட்ரேட் இருக்கு, ஆனால் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கு. இங்கே 3மே இல்லை. கார்போஹைட்ரேட் இல்லை, ப்ரோட்டீன் இல்லை, ஃபேட் இல்லை. இதெல்லாம் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கு. இது 1 வயசுக்கு உள்ளே வந்ததுன்னா அது பேர் மராஸ்மஸ். 1லிருந்து 5 வயசு வரைக்கும் வந்ததுன்னா அது பேர் குவாஷியாக்கர். அப்போ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, அப்போ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீஸ். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, சத்து பற்றாக்குறை நோய்கள், குவாஷியாக்கர் அண்ட் மராஸ்மஸ். அதேதான் குவாஷியாக்கர் தமிழில் இருக்குது அந்த சைடு, வேற ஒன்று. ஒரு முக்கியமான ஒரு ஒன்று இருக்கு, ஜெர்ம் தியரின்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சாங்க. ஜெர்ம் தியரி அது இதில் பிடிச்சிருக்காங்க. ஜெர்ம் தியரி, டிசீஸ் காஸ்டு பை ஆர்கானிசம் அப்படிங்கிற கேட்டிங் தான். டிசீஸ் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு, மெட்டபாலிக் டிசார்டர், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பார்த்துருக்குறோம், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் பார்த்துருக்குறோம். ஹார்ட் அட்டாக்கு கூட என்ன செய்யாது, நோய் பரவாத நோய்களில் வரக்கூடியது. இதுவும் ஜெனடிக் டிசார்டரும் பரவாது. மரபியல் ரீதியான குறைபாடுகள்லாம் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவாத நோய்கள் தான். பரவும் நோய்கள் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கோச் அண்ட் லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட். எழுத்து சின்னதாக இருக்கும். ராபர்ட் கோச் அண்ட் பாஸ்டியர் பண்ணி போட்ட பாருங்க. ராபர்ட் கோச் அண்ட் லூயிஸ் பாஸ்டியர் அப்படின்னு 2 பேர். லூயிஸ் பாஸ்டியர் உங்களுக்கு 3 நோய் உங்களுக்கு ஞாபகம் வரும். ரேபிஸ் மருந்து கண்டுபிடிச்சவர், அதுக்கப்புறம் ஆந்த்ராக்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சவர், பாலை பதப்படுத்தினார் பார்த்தீங்களா, 63 டிகிரியில் ஹீட் பண்ணி டக்குன்னு கூல் பண்ணார். அது பேர் பாய்ச்சரைசேஷன். குளிர் பாய்ச்சரைசேஷன் உங்களுக்கு சொல்ல தெரியும். கோல்டு பாய்ச்சரைசேஷன் தான். எக்ஸ்ரே, ஆல்ஃபா ரேஸ், காமா ரேஸ் வச்சு பண்ணுறதுக்கு பேர் அது பேர் கோல்டு பாய்ச்சரைசேஷன் இல்லையா? அப்போ பாய்ச்சரைசேஷன் நிறைய இருக்கு. அப்போ லூயிஸ் பாஸ்டியர் அண்ட் ராபர்ட் கோச், ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாலே ஓவராக கண்டுபிடிப்பாங்க. 2 பேர் சயின்டிஸ்ட் ஜாயின் பண்ணாங்க இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க, ஓவராக திங்க் பண்ணி கண்டுபிடிச்சதுதான் ஜெர்ம் தியரி. தியரிக்கு பேர் ஜெர்ம் தியரி. ஜெர்ம் தியரினா வேற ஒன்றுமே கிடையாது. நோய் கிருமிகளால் நோய் பரவும் கொள்கை. நோய் கிருமினால தான் நோய் வருது அப்படின்னு சொன்ன கொள்கைக்கு பேர் என்ன பேரு? ஜெர்ம் தியரி. அப்போ இதை சிம்பிளா என்ன சொல்லலாம், டிசீஸ் காஸ்டு பை ஆர்கானிசம் அப்படிங்கிற ஒரு தியரி தான் ஜெர்ம் தியரின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. நோய் கிருமினால தான் வருது, அதனால அதுக்கு தடுப்பு மருந்துகள்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்ன தியரி ஜெர்ம் தியரி. அப்போ இப்போ 2 மார்க் கொஸ்டின் அல்லது சின்ன கொஸ்டின்ல என்ன கேட்கலாம், ஜெர்ம் தியரி என்றால் என்ன, யார் கண்டுபிடிச்சாங்க, என்ன ப்ராசஸ். நோய் கிருமினால வரக்கூடியது, 2 பேர் சயின்டிஸ்ட் எழுதணும்.
என்னென்ன நோய் கிருமிகள் உங்களுக்கு தெரியும். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அது மாதிரி எழுதிட்டிங்கன்னா அது ஓகே ஆகிடும். அப்போ கிருமிகள் காரணமாக தோன்றும் நோய்கள். அதில் கிருமிகள் காரணமாக தோன்றும் நோய்களில் முக்கியமான ஒரு நோய் என்னென்னா புரோட்டோசோவானால வரக்கூடிய நோய். அதில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அதனுடைய கண்டினியூஷன் தான். சர் ரொனால்டு ராஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு ஒரு புரோட்டோசோவாவை கண்டுபிடிக்கிறாரு. புரோட்டோசோவாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். யூனிசெல்லுலார் யூகாரியாட்னு நமக்கு தெரியும். ஃப்ளாஜெல்லாம் இருக்கும், சிலியாக இருக்கும். அதனுடைய இனப்பெருக்கம்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணோம் அல்லது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா பைலம் புரோட்டோசோவா. இந்த பைலம் புரோட்டோசோவா பிளாஸ்மோடியம்ங்கிற ஒரு புரோட்டோசோவா மஸ்கிட்டோவை தாக்குது. மஸ்கிட்டோ இருக்கு பாருங்க, அதை தாக்குது. அது மனிதர்களில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வச்சு இனப்பெருக்கம் செய்யும். பெண் கொசு இருக்குது பார்த்தீங்களா, பெண் கொசு தான் என்ன செய்யும், ரத்தத்தில் இருந்த பொருட்களை, புரத பொருட்கள்லாம் எடுத்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. அதனால ஒரு அந்த மஸ்கிட்டோ என்ன செய்யும், ஸ்போரோசைட்டுகளை உருவாக்கும். கடிக்கிறதுனால வரக்கூடியதே ஸ்போரோசைட். அப்போ கொசுவை தாக்கக்கூடிய புரோட்டோசோவா பிளாஸ்மோடியம் பிளட்டில் எதை உருவாக்கும், ஸ்போரோசோயிட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். அதனால பிளட் என்ன செய்யும், ஹீமோ டாக்ஸிக்காக மாறி விஷத்தன்மையாக மாறிடும். ரத்தம் ஃபுல்லாக கலந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதனால ஆர்பிசி செல்ஸ் ரப்சர் ஆகும். அதனுடைய செல்ஸ் என்ன செய்யும், ரப்சர் ஆகும். ஆர்பிசி செல் நேச்சுரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பைகான்கேஷனில் இருக்கும். இது ரப்சர் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரப்சர் ஆகிறதுக்கு பேர் நம்ம சொல்கிறோம் மலேரியா. ரப்சர் ஆகி கலக்கிறதுக்கு பேர் மலேரியா. அதுக்கு இன்னொரு பேர் ஹீமோசோயின், otherwise called as toxic substances called ஹீமோசோயின். சில்லுன்னு இருக்கும், ஆனால் ஹை ஃபீவராக இருக்கும். 3 to 4 நாட்கள் வரைக்கும் அது தொடர்ந்து இருக்கும். இதை கண்டுபிடிச்சவர் சர் ரொனால்டு ராஸ். இது வரைக்கும் சயின்டிஸ்ட்டை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கல, ஆனால் நோயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. பிளாஸ்மோடியம் அல்லது மலேரியா எக்ஸ்பிளைன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ போது நீங்கள் இந்த சயின்டிஸ்ட்டை லிங்க் பண்ணி நீங்கள் சொல்லணும். சார் ரொனால்டு ராஸ் கண்டுபிடிக்கிறார். நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கினார். he got a Nobel Prize in 1902. 1902 அதுக்காக நோபல் ப்ரைஸ். நோய் தடைக்காப்பு மண்டலம், நோய் தடைக்காப்பின் வகைகள் 2 விஷயம் இருக்கு. அதே தான் செல்லுடைய நேச்சர் என்னன்னா, மழையில் நனைஞ்சா கூட காய்ச்சல் வராது. ரெயினில் நனைஞ்சா காய்ச்சல் வரணும்னு எந்த அவசியம் கிடையாது, அப்படி தானே. ஆனால் நம்மளா என்ன செய்யணும், மழையில் நனையக்கூடாது, காய்ச்சல் வரும்னு சொல்லுவோம். மழையிலேயே நனைஞ்சு பாருங்க, காய்ச்சல் வராமல் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் நோய் தடை காப்பு மாட்டோம். நம்ம உடம்புலேயே ஒரு செல்ஃப் டாக்டர் இருக்கு. வேறு என்ன செய்வார், தேவைப்படும் போது ஒரு சில நோய்களை ஏற்படுத்துவார். அப்போ இம்யூனிட்டி நம்ம கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணாலும் ஒன்றும் வராது, அப்படி தானே. சில பேர் மழையை ஜன்னல்னால பார்த்தாலே காய்ச்சல் வந்துடும். ஜன்னல் திறந்து பார்த்துப்பாங்க, காய்ச்சல் வரும். மழையிலே நிற்பாங்க, காய்ச்சல் வராது. அப்போ அதுக்கு பேர் நேச்சுரல் இம்யூனிட்டி, இயற்கையான இம்யூனிட்டி, இயல்பு நோய் தடுக்கான, நேச்சுரலி அவைலபிள் ரைட் ஃப்ரம் பெர்த், பிறப்பிலிருந்தே பெறப்பட்டது. நேச்சுரல் அல்லது இன்னேட் இம்யூனிட்டி. கொஸ்டின் நேச்சுரல்னு கேட்க மாட்டாங்க, இன்னேட்டுன்னு கேட்பாங்க. ஏன்னா நேச்சுரலுக்கு இன்னொரு பேர் இன்னேட். வாட் இஸ் இன்னேட் இம்யூனிட்டி? நேச்சுரலி அவைலபிள் ரைட் ஃப்ரம் பெர்த், நோய் தடுப்பாற்றல் பிறப்பிலிருந்தே பெறப்பட்ட தடுப்பாற்றல். குழந்தைகள் வளர வளர டெவலப் ஆகுது பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி. அதுக்கு பேர் அக்யூர்ட் இம்யூனிட்டி, அதர்வைஸ் கால்ட் as specific immunity, developed in the body after birth. பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு பிறந்த பின் பெறப்படுவது. பிறந்த உடனே டெவலப் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ 3 வயசு வரைக்கும் டெவலப் ஆகிறது கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கனாக டெவலப் ஆகும், ஹார்மோன் டெவலப் ஆகிரும், இம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்கும். டி செல், பி செல்னு சொல்லுவோம். தைமஸில் இருக்கக்கூடிய செல்லு, போன் மேரோவில் இருக்கக்கூடிய செல்லு நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். போர் வீரர்கள் ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க.
போர் வீரர்கள்ங்கிறது எதை சொல்கிறோம்? பிளட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா காமா செல் இருக்கு பார்த்தீங்களா? இதில் காமா செல் ரொம்ப முக்கியமான போர் வீரர் நம்ம சொல்றோம். காமா குளோபுலின், அதுக்கு பேர் என்ன பேர்? காமா குளோபுலின். ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய, பிளாஸ்மானா உங்களுக்கு நல்லாவே தெரியும், உறைவிடாமல் தடுத்தோம்னா அது பேர் பிளாஸ்மா. நம்ம உடம்புல உரையாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஹெப்பாரின் இல்லையா? நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் இருக்கு, அதனால நம்ம உடம்புல உரையாமல் இருக்கு. அதில் கிடைக்கக்கூடியது பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் 3 வகையான செல் இருக்கு. ஆல்ஃபா குளோபுலின், பீட்டா குளோபுலின், காமா குளோபுலின். காமா குளோபுலின் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் சோல்ஜர், முக்கியமான சோல்ஜர். அதனால தான் இந்த காமா குளோபுலினுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, இம்யூனோ குளோபுலின். இம்யூனிட்டியை உருவாக்குறதுனால அது பேர் இம்யூனோ குளோபுலின். இம்யூனோ குளோபுலின் சிம்பிளி சேஸ் ஐஜி அப்படின்னு இம்யூனோ குளோபுலின். அப்போ நோய் தடுக்காற்றலை ஏற்படுத்தக்கூடியது பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய காமா குளோபுலின். அதுக்கு இன்னொரு பேர் இம்யூனோ குளோபுலின். சிம்பிளி சேஸ் ஐஜி. ஐஜி என்றால் என்ன? ஐஜி சின்னதாக கேப்சராக இருக்கு பாருங்க வார்த்தை, அதை வச்சு கேட்கலாம். ஐஜி அப்படின்னா இம்யூனோ குளோபுலின். இம்யூனோ குளோபுலின்ல 5 வகையான இம்யூனோ குளோபுலின் இருக்கு. ஞாபகத்துக்காக ஒரு வார்த்தையை சொல்லுவோம், என்னன்னா கேம் டி அப்படின்னு ஞாபகம். கேம் டி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேம் டி, கேம்னா விளையாட்டு, டின்னு ஞாபகம். அப்போ டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா நீங்க இதை வச்சு எழுதிடணும். ஐஜிஜி, ஐ கேபிட்டல் லெட்டர், ஜி ஸ்மால் லெட்டர், இது கேபிட்டல் லெட்டர். பாருங்க ஐஜிஜி. அடுத்து என்ன சொல்றீங்க? ஐஜி ஏ. வெரி குட், ஐஜிஏ. அடுத்து என்ன சொல்றீங்க? ஐஜி எம். அடுத்து ஐஜிஇ. அடுத்து ஐஜிடி. அப்போ 5 இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் இம்யூனோகுளோபுலின். கேம் டி நீங்க அவசியம்னா எல்லாம் எழுதிடலாம். ஐஜிஜி, ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிடி. 5 வகையான இம்யூனோகுளோபுலின் இருக்கு. எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோல்ஜர்ஸ். எல்லாம் போரிட போறாங்க. யாரை நோக்கி போரிட? பேத்தோஜன், எதிர் உயிரி, வில்லனை நோக்கி போரிடக்கூடிய முக்கியமான சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் இம்யூனோகுளோபுலின்ஸ். இம்யூனோகுளோபுலின்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? ஆன்டிபாடின்னு நம்ம சொல்லுவோம். ஆன்டிபாடி. ஆன்டிபாடி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய முக்கியமான எதிர்பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி. அப்போ ஆன்டிபாடி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ. வெளியில இருக்கக்கூடிய பேத்தோஜனால வரக்கூடியது பேர் என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன். ஆன்டிஜன் எந்த வகையான ஆன்டிஜனா இருக்கலாம்? பாக்டீரியா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், மங்கையா இருக்கலாம், ஜெர்ம்ஸா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆன்டிஜன். அப்போ வில்லன் இவர். இப்போ 2 பேருக்கு இடையில தான் போர் நடக்க போகுது. யாருக்கு யாருக்கு இடையில வாக்கு நடக்கும் போது? ஆன்டிபாடி ஆன்டிஜனுக்கு இடையில. அப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதுக்கு பேர் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். பாகுபலி படம்லாம் பார்த்துருப்பீங்க. கடைசி ஹீரோ ஜெயிச்சாருன்னா, நம்ம உடம்புல ஹீரோ ஜெயிச்சாருன்னா நார்மல் அடல்ட் ஹியூமன் பீயிங், இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். வில்லன் ஜெயிச்சாருன்னா நோய் வாய்ப்பட்டிருக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம். மெட்டாஸ்டாசிஸ், முத்திய நிலையில் இருக்கும். இப்போ வில்லனும் ஒரு காலகட்டத்தில் ஜெயிப்பார். ஆரோக்கியமாக இருக்கும்போது யார் ஜெயிப்பாங்க? ஆன்டிபாடி. ஆன்டிபாடினா யாரு? இம்யூனோகுளோபுலின் என்னது? காமா குளோபுலின். இவர் தான் ஜெயிப்பார். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்டிபாடி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி. அதான் இவர் இவ்வளோ டைப் இருக்கு. இதுல மதர் மில்க்ல இருக்கக்கூடிய ஆன்டிபாடி எதுன்னு கேட்டாங்கன்னா ஐஜிஏ. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, ஃபர்ஸ்ட் பர்த் மதர் மில்க் இல்லையா? அப்போ ஐஜிஏ. அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ஆன்டிபாடி எது? அலர்ஜி எதிர்க்கக்கூடிய ஆன்டிபாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஇ. சில பேருக்கு ஈய பார்த்தாலே அலர்ஜியா இருக்கும். அப்போ இ அலர்ஜி அப்படிங்கிற அவசியம். அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அல்லது ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஆன்டிபாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஇ. ஏன் இந்த நேம் விட்டாங்க? இம்யூனோகுளோபுலினுக்கு ஏன் இந்த நேம் விடுறாங்க? இதுல காமா செல் இருக்கு, அதனால ஐஜி. காமா இருக்கிறதுனால அது ஐஜிஜி. அப்போ இதுல என்ன பாண்ட் இருக்கும்? ஆல்பா இருக்கும், அதனால ஐஜிஏ. இதுல என்ன இருக்கும்? மியூ இருக்கும், அதனால ஐஜிஎம். இதுல எப்சிலான் இருக்கும், அதனால ஐஜிஇ. அந்த பாண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாண்ட் இருக்கும். ஆல்பா, பீட்டா, காமா, மியூ, எப்சிலான், இதுக்கு பேர் டெல்டா. டெல்டா இருந்ததுன்னா ஐஜிடி. அப்போ டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் அண்ட் பாண்ட் என்னென்ன பாண்ட் இருக்குன்னா இதை வச்சே எழுதலாம். ஜினா காமா, ஏனா ஆல்பா, எம்னா மியூ, ஈனா எப்சிலான், டினா டெல்டா. அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஹீரோயிஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீரோஸ்.
ஒவ்வொருத்தரும் எதை எதுக்க போடுறாங்கன்னா பேத்தோஜன் அல்லது ஆன்டிஜன். இந்த இம்யூனிட்டியில் நேச்சுரலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் நேச்சுரல் இம்யூனிட்டி. என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் இம்யூனிட்டி. ஆர்டிஃபிஷியலாக நம்ம வளர எடுத்துட்டோம்னா அது பேர் அக்வயர்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஆக்டிவாக இருக்கலாம் அல்லது மந்தத்தன்மையுடையதாக இருக்கலாம். ஆக்டிவாக இருக்கலாம், பேசிவ் தான் மந்தத்தன்மையுடையது. மந்தத்தன்மையுடைய இம்யூனிட்டி. ஆக்டிவாக இருக்கக்கூடிய இம்யூனிட்டி ஒருவேளை அது நேச்சுரலாக இருக்கலாம் அல்லது ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம். அப்போ ஆன்டிஜன் பாருங்க, ஆக்டிவாக இருக்கணும்னா யார் வரணும்? ஆன்டிஜன். ஆன்டிஜன் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆன்டிபாடி முடிச்சுக்குவார். அப்படி தானே? அப்போ தானே ஆப்போசிட் என்ன செய்யும்? ஒரு ஃபைட் நடக்கிறதுக்கு. அப்போ ஆன்டிஜன் ஸ்டிமுலேட் ஆகும்போது ஆன்டிபாடிஸ் என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் ஆகும். அது பேர் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஏற்கனவே ரெடியாக இருக்கும். அது பேர் ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ் பிரிங் ஃபோர்த் இம்யூனிட்டி. ஏற்கனவே ரெடியாக இருக்கிறது. கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மாதிரி பேசிவ் இம்யூனிட்டி. அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. அது பேர் பேசிவ் இம்யூனிட்டி. இவர் அந்த மாதிரி கிடையாது. கால்ஃபர் வந்தவரும் படிக்க ஆரம்பிப்பார். ஆன்டிஜன் வந்தால் தான் என்ன செய்வார்? ஆன்டிபாடி ரியாக்ஷன். இதில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று நேச்சுரல் இம்யூனிட்டி, another one is artificial immunity. Developed after recovering from disease. நோய் காரணமாக இயற்கையாக பெறப்பட்டது. நோய் வந்தோடனே இயற்கையாக செட் ஆக ஆரம்பிச்சு. இது நோய்க்கு தடுப்பூசி போடுறோம் பாருங்க, இம்யூனைசேஷன், வேக்சின். ஆக்டிவாக செயல்படும் இல்லையா வேக்சின். குழந்தைக்கு போடக்கூடிய முதல் ஊசின்னு பார்த்தீங்கன்னா பிசிஜி வேக்சின், டிபிக்கு எதிராக போடுறாங்க. அப்போ வேக்சினேஷன் அப்படிங்கிறாங்கன்னா எந்த கேட்டகரி? ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டின்னு எழுதணும். இப்போ வேக்சின் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா என்ன? தடுப்பூசியை பற்றி குறிப்பிடுறீங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இது ஒரு செயற்கையான செயல்படுத்தன்மையுடைய குறிப்புத்தன்மையுடைய இம்யூனிட்டி, நோய் தடை காப்பு மண்டலம் அப்படின்னு தமிழ் மொழி எழுதணும். இங்கிலீஷ் சொல்லுவாங்க வேக்சின் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படி எழுதணும். அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா சரியான பாயிண்ட். வேக்சின் டெவலப்டு பை இம்யூனைசேஷன் இன்ட்ரோடியூசிங் வேக்சின். வேக்சின் போடுறதுனால மந்தத்தன்மை உடையது. இப்போ பார்த்தீங்கன்னா மதர் மில்க். அப்போ ஏற்கனவே ரெடியாக இருக்கும். அது பேர் கொலஸ்ட்ரம்னு பேர். சீம்பால்னு சொல்ற பிறகு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் பாலுக்கு பேர் கொலஸ்ட்ரம். அதில் இம்யூனோகுளோபுலின் ஏ இருக்கு. இப்போதான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இம்யூனோகுளோபுலின் ஏ இருக்கு. அதில் இருக்கக்கூடியது ஆல்ஃபா இருக்கு. ஆல்ஃபா எப்படி தான் பண்ணுறீங்க இல்லையா? ஆல்ஃபா இருக்கு. அப்போ பிரஸ்ட் மில்கில் இருக்கக்கூடியது இம்யூனோகுளோபுலின் ஏ. அது ஒரு நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டி. அப்போ ரெடியாக அது சுரந்து வச்சிருக்கும். அதனால அது பேர் ஐஜிஏ. செயற்கையாக பெறப்படுது. அனிமல்ஸ்ல இருந்து செயற்கையாக பெறப்பட்டு செலுத்தப்படுவது. அதுக்கு பேரு பாசிவ் இம்யூனிட்டி. இன்னொரு உயிரினங்கள்ல இருந்து எடுத்து ஊசி போடுறோம். எட்வர்ட் ஜென்னர்லாம் கண்டுபிடிக்கிறார் பார்த்தீங்களா? கவுபாக் வேக்சின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் பார்த்தீங்களா? அது மாதிரி எடுத்து ஊசி போட்டீங்கன்னா அது ஆர்டிஃபிஷியல் வேக்சின், ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி, ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. அப்போ டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி, நோய் தடை காப்பு மண்டலம் அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா இது ரிலேட்டடாக தான் நீங்கள் இது ரிலேட்டட் எது எழுதினாலும் உங்களுக்கு கரெக்டு தான், டிக் போட்டுருவாங்க. ஏன்னா எல்லாமே நியரஸ்ட்டு இது இல்லையா? ஆக்டிவாக எதை எழுத போகிறீங்க, பேஷன் அதை எழுத போகிறீங்க. எந்த இதில் ஏதாவது ஒன்று மாட்டால் கூட இது சம்மந்தமாக எங்கள் லிங்க் பண்ணி மேலே போகலாம். அப்படியே டைரெக்டாக நீங்கள் மேலே போய் இதுதான் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதில் டிசீஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் மொத்தமாக அதை ஜாயின் பண்ணி பின்னாடி போட்டுருக்கோம். முதல் டிசீஸ் பார்க்குறேன். எண்டோகிரைன் பார்க்குறதுக்கு முன்னாடி நோய்னா என்ன? நோயில இருந்தா ஆரம்பிக்கிறோம். இப்போ இம்யூனிட்டி பார்த்துருக்குறோம், நோய் தடைக்காப்பு மண்டலம் பார்க்குறோம். நோய்னா என்ன? ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு பாயிண்ட் என்னன்னா WS ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் WD, 2D ஞாபகம் வச்சுக்கணும். அது பாருங்க, பேத்தோஜன் இன்வால்வ் ஆனோடனே சைன் அண்ட் சிம்டம் இருக்கும்.
சைன் அண்ட் சிம்டம் அப்படின்னா அறிகுறிகள் தெரியும். அடையாளங்கள்னா சைனு, சிம்டம்னா அறிகுறிகள். சைன் அண்ட் சிம்டம் இருந்தால் அது பேர் நோய். அது முரண்பாடு அல்லது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அது பேர் டிஸார்டர் அண்ட் டிரேஞ்ச்மெண்ட். டிஅரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு டிரேஞ்ச்மெண்ட். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நோயாக இருக்கு. அப்நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது அப்போ DSDA ஞாபகம் நீங்கள் நோயின்னு எழுதணும். வாட் இஸ் டிசீஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா. காலரா எதனால வருது? காலரா அல்லது வயிற்றுப்போக்கு, அசுத்தமான நீர் அது இருக்கிறதுனால வருது. வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டயரியா அண்ட் காலரா? டயரிங்கிறது நார்மலாக ஃபுட் பாய்சன் இருக்கிறதுனால டயரியா. எது ரொம்ப சிவியர்? காலரா ரொம்ப சிவியர் அப்படி தானே. டயரியானால என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ஒரு டேப்லெட்டை போட்டு என்ன செய்யலாம், ரெக்கவர் ஆயிடலாம். ஆனால் காலரா ரொம்ப ரெக்கவர், அதான் ஞாபகம் வச்சுக்கலாம். காலால் அறவே நடக்க முடியாது. காலரா தவழ்ந்து தான் போகணும், அந்தளவுக்கு சிவியர். ஆனால் டயரியா அப்படி கிடையாது, காலால் நடந்து போகலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது அப்போ அசுத்தமான நீர், கண்டாமினேட்டட் வாட்டர்லேருந்து பாஸ் ஆகக்கூடியது அந்த காலரா. நிமோனியா காய்ச்சல் எது மூலமாக பரவுது அப்படின்னா தும்மல், இருமல், அதில் இருக்கக்கூடிய ட்ராப்லெட்ஸ், ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் அதனால பரவக்கூடியது நிமோனியா. டெட்டானஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாக்களால் தாக்கப்படக்கூடிய நோய். டெட்டானஸ் பாக்டீரியாக்களால் தாக்கப்பட்ட காயங்கள், அது மூலமாக பரவக்கூடியது. wounds with பாக்டீரியா, contamination of wounds with பாக்டீரியா. இதுக்கு இப்போ தடுப்பூசியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. டெட்டானஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சு வேக்சின். டிப்தீரியா, டெட்டானஸ், டிபிடி இல்லையா, இந்த ஒரு வேக்சின் தானே போடுறாங்க. டிபிடின்னு ஒரு முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவாங்க. முத்தடுப்பு ஊசி, ட்ரிபிள் வேக்சின் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டானஸ். டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டானஸ் அப்படின்னு 3 இதையும் சேர்த்து போடுறாங்க. டெட்டானஸ்னால வரக்கூடிய ஒரு நோய் இருக்கு, ஆர்த்தஸ் டிசார்டர். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்த்தஸ் டிசீஸ். இந்த ஊசி போடுறதுனால நோய் வந்துடும். சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த டெட்டானஸ் ஊசி போடுறதுனால நோய் வந்துடும். கண்டுபிடிச்சவர் ஆர்த்தஸ் கண்டுபிடிச்சேன். ஆர்த்தஸ் டிசீஸ் அது இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி விட்டுரும், ஃபால்ஸாக டெவலப் பண்ணி வச்சோம். அது பேர் ஆர்த்தஸ் டிசீஸ். டெட்டானஸ் காசநோய் வந்து டிபின்னு சொல்லுவோம். டியூபர்கல் பேசிலினால் வரக்கூடியது. இருமல் மற்றும் தும்மலின் போது வெளியிடக்கூடிய ட்ராப்லெட்ஸ், ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ்னால வரக்கூடியது டிபி. இந்தியாவில் முன்னாடி ரொம்ப டிபி இருந்தது, இப்போ இல்லை. அப்போ ஆரோக்கியமான உடலுக்கே டிபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நலிவடைந்த உடலுக்கு டிபியை ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு என்ன செஞ்சிடும், டக்குன்னு அட்டாச் பண்ணிடும். மராஸ்மஸ், குவாஷியாக்கர் இருக்க மாதிரியான குழந்தைகளுக்கு டக்குன்னு அட்டாச் பண்ணும். அப்போ நல்ல ஊட்டச்சத்து, உணவு சத்து இருந்ததுன்னா எது அட்டாச் ஆகாது, டிபி. முன்னாடி இந்தியாவில் டிபி இருந்ததுன்னா என்ன அர்த்தம், ஊட்டச்சத்து, உணவு முறையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால டிபியினால் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக இருந்தாங்க. டைஃபாய்டு காய்ச்சல் அசுத்தமான உணவு அல்லது நீரினால பரவக்கூடிய கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் இதுவும் பாக்டீரியல், எல்லாமே பாக்டீரியல் டிசீஸ். அப்போ எக்ஸ்பிளைன் பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னா ஒரு 5 பாக்டீரியா, அதனுடைய டிசீஸு எதனால் பரவுது அப்படின்னு எழுதுனீங்கன்னா அடுத்து பாருங்க, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான டிசீஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதுக்கு பேர் சுய தடைக்காப்பு குறைபாட்டு நோய். ஆட்டோ இம்யூன் டிசீஸ். குறைபாட்டு நோய். நமக்கு நல்லாவே தெரியும், ஆன்டிபாடி எப்போதுமே ஹீரோ தான். அவர் வந்து என்ன செய்ய, நல்லதுதான் செய்வார். ஆனால் அவர் என்ன செஞ்சிடாரு, உடல்ல வந்து இன்னொரு ஆன்டிபாடியை, அவர் ஹீரோ தான், இவரை என்ன நினைச்சிட்டாரு, வில்லன்னு நினைச்சிட்டு
ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும், போர் புரிய ஆரம்பிச்சிடாது. அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். சுய தடைக்காப்பு, எது சுய தடைக்காப்பு இருக்குதோ அதுவே குறைபாடு நோயாக மாற்றுது. அதனால ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ். The immune system fails to discriminate between self and other things. Self and non-self. Immune system fails to discriminate between self and non-self. Immune system fails to discriminate between self and non-self is called as autoimmune disease. தமிழ்ல இருக்கவங்களுக்கு அப்படியே எழுதலாம். தடைகாப்பு பொருளாக இருக்கக்கூடியது சுயத்தை தாக்கும் குறைபாட்டு நோய். இது அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். தடைகாப்பு பொருளானது ஆன்டிபாடி, சுய பொருளை தாக்கி குறைபாடுதலை ஏற்படுத்தும் நோய் சுய தடைக்காப்பு குறைபாட்டு நோய். ஆன்சர் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ், இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜாயின்ல பெயின் வருது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜாயின்ல பெயின் வருது. ரெண்டு எக்ஸாம் கொடுத்துருக்கோம். மூணாவது மெஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னு ஒரு நோய். மெஸ்தீனியா கிரேவிஸ். மிஸ்டீனியா கிரேவிஸ்ங்கிறது மஸ்குலர் டிசார்டர், மசில் டிசார்டர். மசில் டிசார்டர், மசில் டிசார்டர். அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா ஒரு பாயிண்ட், அதாவது டெஃபினேஷன் எழுதணும், எக்ஸாம்பிள் எழுதணும், எதனால் வருது, எதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு எழுதணும். இன்சுலின் டிபெண்டன்ட்னா பீட்டா செல் பாதிக்கப்படும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட் பாதிக்கப்படும். மிஸ்டீனியா கிரேவிஸ்ங்கிறது மசில் பாதிக்கும். இந்த மாதிரி எதனால் பாதிக்கப்படுதுன்னு எழுதுறீங்களா. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதை நம்ம நாளாக பிரிக்கலாம். ஆட்டோகிராஃப்ட், ஐசோகிராஃப்ட், அல்லோகிராஃப்ட், லாஸ்ட் ஒன் ஜெனோகிராஃப்ட் இல்லையா. ஜெனோகிராஃப்ட், ஆட்டோகிராஃப்ட், ஐசோகிராஃப்ட், அல்லோகிராஃப்ட், ஜெனோகிராஃப்ட். இப்போ முகத்தில் ஒரு தீக்காயம் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தொடையில் இருக்கக்கூடிய அந்த சதையிலேருந்து எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அது மறைவான பகுதி, அதுலேருந்து என்ன செஞ்சிருவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. அப்போ உங்கள் உடம்புலே இருந்து எடுத்து உங்களுக்கே பண்ணிங்கன்னா அது வேறு ஆட்டோகிராஃப்ட். அப்போ செல்ஃப் கிராஃப்ட், ஆட்டோனா செல்ஃபாகவே என்ன செஞ்சிடலாம், உங்கள் உடம்புலேருந்தே உங்களுக்கே எடுத்து. ஐசோகிராஃப்ட், ட்வின்ஸ் இருப்பாங்க, இவங்களில் ஒரு பிரச்சனைனா இவங்கள்லேருந்து எடுத்து இன்னொருத்தருக்கு பண்ணுறது. அதுக்கு பேர் ஒரு ஸ்பீசிஸ் ஜெனட்டிக்கலி சிமிலர் பர்சன்ஸ், ஜெனட்டிக்கலி சிமிலர் பர்சன் வந்து எடுத்து பண்ணுறது ட்வின்ஸ். ட்வின்ஸ்லேருந்து எடுத்து பண்ணால் அது வேறு ஐசோகிராஃப்ட். ஐசோனா சேம் நம்பர், சேம் ஜீனஸ் அண்ட் சேம் ஸ்பீசிஸ். Allograft, the same species only, ஒரே மாதிரியே கலராக இருக்கக்கூடிய ரெண்டு பேரை வச்சுட்டு அவங்களுக்கு பண்ணலாம், அவங்களுக்கு எடுத்து பண்ணலாம். வேறு யாராச்சும் ஒருத்தர் நான் வந்து கிராஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அவர்கிட்டருந்து ஒரு சதையை எடுத்து என்ன செய்யலாம், இவங்களுக்கு கிராஃப்ட் பண்ணலாம். அப்போ ஒரே மாதிரியான ஸ்பீசிஸ். நம்ம மனிதனமாக இருக்கணும், மனிதனுக்கு இன்னொரு மனிதனை வச்சு பண்ணுறது, ஆனால் ஸ்பீசிஸ் ஒரே மாதிரியான ஸ்பீசிஸ். ஜெனோகிராஃப்ட், விலங்குலேருந்து எடுத்து பண்ணலாம். அனிமல் டு ஹியூமன். அப்போ ஸ்பீசிஸ் டிஃப்ரெண்டாக இருந்தால் அதுவும் பண்ணலாம். அது பேர் ஜெனோகிராஃப்ட். ஆட்டோனா நம்ம உடம்புலேருந்தே எடுத்து பண்ணுறது, ஐசோனா ஒரே மாதிரியான ட்வின்ஸ்லேருந்து எடுத்து பண்ணுறது, அல்லோங்கிறது ஒரே மாதிரியான ஸ்பீசிஸ் ஒன்று பண்ணுறது, ஜெனோங்கிறது வேரியஸ் ஸ்பீசிஸ். அனிமலுங்கிறது வேறு ஸ்பீசிஸ், மனிதருங்கிறது வேறு ஸ்பீசிஸ். அது பேர் ஜெனோகிராஃப்ட். எது ஜெனட்டிக்கலி அக்செப்டன்ஸ், எது டக்குன்னு பொருந்தும் அப்படின்னா இது டக்குன்னு பொருந்தும். காரணம் என்னென்னா அக்செப்டன்ஸ் ஈஸியாகும், கிராஃப்ட்டு கரெக்டாக பொருந்தும். கிராஃப்ட் ரிஜெக்ஷன் ஆகாது இல்லையா, ஒட்டுதல் மறுக்கப்படாது, ஒட்டுதல் மறுக்கப்படாது. அது வேற கிராஃப்ட் ரிஜெக்ஷன் ஆகாது. காரணம் அவங்க உடம்புலேருந்து அவங்களுக்கே எடுக்கிறோம். அப்போ ஒரே மாதிரியான டிஷ்யூ, ஒரே மாதிரியான பிளட்டு,
ஒரே மாதிரியான ஆர்கானிசம், ஒரே மாதிரியான ஆர்கன், ஒரே மாதிரியான சிஸ்டம், அந்த மாதிரி எல்லாமே அவங்க உடம்புல இருக்கிறதுனால அது ஈஸியாக மேட்ச் ஆயிடும். ஆனால் ஐசோகிராஃப்ட்டுங்கிறது மேக்சிமம் மேட்ச் ஆயிடும். ஏன்னா சிமிலர் ஜெனடிக் மெட்டீரியல், சிமிலர் ஸ்பீசிஸ் மேக்சிமமாக இருக்கிறதுனால மேக்சிமம். அல்லோகிராஃப்ட்டுங்கிறது பார்ஷியல் மேட்சிங், பார்ஷியலாக தான் அவங்களுக்கு மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க டிஷ்யூ வேறு, உங்கள் டிஷ்யூ, அவங்களோட பிளட் குரூப் வேறு, உங்களோட. அப்போ ஒரே மாதிரியான பிளட் குரூப்பாக இருக்கணும், டிஷ்யூ மேட்சிங் கரெக்டாக இருக்கணும். ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஹிஸ்டாலஜினா டிஷ்யூவை பற்றிய படிப்பு இல்லையா, டிஷ்யூ மேட்சிங் டெக்னிக் கரெக்டாக இருக்கணும். அது பேர் எம்ஹெச்சி, மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று போடுவாங்க. எம்ஹெச்சி, மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி. என்னன்னு நீங்க தெரிஞ்சுட்டா போதும் இல்லையா. மேஜர்னா மேஜர், ஹிஸ்டோனா டிஷ்யூ, டிஷ்யூ மேட்சிங் டெக்னிக்ஸ் பேர் எம்ஹெச்சி. அந்த டெஸ்ட் போடணும். போட்ட உடனே மேட்சிங் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யலாம், இவங்கன்றது எடுத்து பண்ணலாம், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க அப்படி தானே, என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு கிராஃப்ட் தான். கிட்னி யார்கிட்ட இருந்தால் எடுத்து பண்ணுறாங்க. நுரையீரல் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. பிரெயினை பண்ண முடியாது, பிரெயின் இது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. ஹார்ட்டு செயற்கை தான் வைக்க முடியும், அது பேர் பேஸ் மேக்கர்னு பேர். பேஸ் மேக்கர் வேணால் வைக்கலாம், மற்றபடி செயற்கையை ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பண்ண முடியாது. கிட்னி பண்ணலாம், 2 கிட்னி இருக்குது. அதுமாதிரி உடலில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சஃபிஷியன்ட், லிவர் இருக்குது பார்த்தீங்களா, லிவரை மொத்தமாக எடுத்து வைக்க முடியாது, அது ஒரு லோபை கட் பண்ணி எடுத்து வைக்கலாம். பிரதரோட லோபை, யாராச்சும் தெரிஞ்சவங்களோட லோபை கட் பண்ணி வைக்கலாம், அது பள்ளிவால் மாதிரி வளர்ந்துடும். லிவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, டீஜெனரேஷன் பண்ணிக்கும், அதுவே பெருசாக வளர்ந்துடும். வளரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அது இருக்குது. ஏன்னா நிறைய மெட்டபாலிசம் அங்கே தான் நடக்குது இல்லையா. அப்போ லிவர் லோபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கிட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் பண்ணலாம். ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் எதனாலும் பண்ணலாம். அவங்களுடைய அந்த ஆர்கன் கொடுக்கறதுக்கு, டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், வெரி காஸ்ட்லி. அது மாதிரி அது கரெக்டாக என்ன பார்க்கணும், மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி. ஜெனோகிராஃப்ட், ஒரு கண்ணு பழுதாயிருச்சுன்னா ஆட்டினுடைய கண்ணை எடுத்து வச்சுக்கலாம், ஆனால் அது என்ன செய்யாது, ரொட்டேட் ஆகாது, ரேபிட் ஐ மூமெண்ட் அப்படிங்கிறது நடக்காது, இந்த ஐ மாதிரி இருக்காது. ஆனால் அந்த இடம் வெற்றிடம் எல்லாமே இருக்கும், அந்த கண் இருக்கும். மற்றபடி ஆட்டினுடைய கண்ணை எடுத்து வைப்பாங்க, அது பேர் ஜெனோகிராஃப்ட். அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு எடுத்து வைக்க முடியாது, சிலது ரொம்ப, ஆனால் அது ரொம்ப ரேராக தான் மேட்ச் ஆகும். ஏன்னா அதனுடைய ஸ்பீசிஸ், அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல், அதனுடைய டிஷ்யூ, அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஜெனோகிராஃப்ட் ரொம்ப கஷ்டம். வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் என்ன டெஸ்ட் போட்டு பார்க்கணும், பிளட் டெஸ்ட், 2வது எம்ஹெச்சி டெஸ்ட். 2 டெஸ்ட் போட்டால் தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற முடியும், அந்த கிராஃப்டை அக்செப்ட் பண்ணிக்கிற முடியும். அதுதான் கிராஃப்ட். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற டாபிக்ல உள்ள இருக்கிறது தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். உள்ள ஆட்டோகிராஃப்ட், அல்லோகிராஃப்ட், ஜெனோகிராஃப்ட், இது எல்லாமே அதில் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது எம்ஹெச்சின்னு இங்கே இருக்குது, ரொம்ப மைனூட்டாக இருக்குது எம்ஹெச்சி. சின்ன பக்கத்தில் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இது ரொம்ப சின்னதாக இருக்கும். சிம்பிளாக இருந்ததுனால அதை எடுத்து போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் அதில் நிறைய வளவலன்னு கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளாக இருக்குது, என்ன தேவையோ அது மட்டும் இருக்கிறதுனால இந்த நோட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர். கேன்சருங்கிறது ஒரு வகையான டிசார்டர், டிசீஸ் கிடையாது, டிசார்டர். பரவும் தன்மை இல்லாத நான் கம்யூனிகபிள். கேன்சருங்கிறது ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு பரவாத ஒரு தன்மையுடைய. எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லு அதிகப்படியான வளர்ச்சி இருக்கிறதுனால வருது. அதுக்கு இன்னொரு பேர் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, மெலனைன் இருக்குது ஸ்கின்னில், அதனால் என்ன சொல்லுவீங்க, மெலனோமா. என்ன சொல்லுவீங்க, மெலனோமா. அட்ரினல் கிளாண்டில் வந்தால் அது பேர் அடினோமா. போன்ல இருக்கக்கூடிய சார்கோமியர் லேயர்ல வந்தால், சார்கோமியர்னு ஒரு லேயர் இருக்கு, சார்கோமியர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு போன்ல, அதனால அது பேர் சார்கோமா. சார்கோமா. அப்போ மெலனோமா அப்படிங்கிறது மெலனைன். அப்போ ஸ்கின்ல வந்து அது வேற, ஸ்கின் கேன்சர், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்க, மெலனோமா. அட்ரினல் கிளாண்ட் அடிப்போ, அதாவது என்ன சொல்லுவீங்க, நாளமில்லா சுரப்பிகள்ல எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்ல வந்தால் அது பேர் அடினோமா. போன்ல இருக்கக்கூடிய சார்கோமியர்ல வந்தால் அது பேர் சார்கோமா.
அப்போ சஃபிக்ஸ் ஓமான்னு வந்ததுன்னா நீங்கள் எதை ஞாபகம் கேன்சர் அல்லது டியூமர் நம்ம சொல்லுவோம். அதுக்கு நுண்ணறிவு கத்தின்னு ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. அது பேர் ஐ நைஃப் இல்லையா? ஐ நைஃப்னு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கத்திக்கு பேர் இன்டெலெக்சுவல் நைஃப். அதுக்கு பேர் ஐ நைஃப். வாட் இஸ் ஐ நைஃப்னு கேட்டாங்கன்னா கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு கத்தி. அது பேர் இன்டெலெக்சுவல் நைஃப் அல்லது ஐ நைஃப் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐ நைஃப். கேன்சரை பற்றி வேற செல் சைக்கிள் மாறுபடுறதுனால, செல் சைக்கிளில் ஒரு செல்லு 100 செல்லாக மாறுறதுனால, 100 செல் 1000 செல்லாக மாறுறதுனால, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல் அல்லது ப்ராலிஃபரேஷன் ஆஃப் செல் இஸ் கால்ட் அஸ் கேன்சர். இதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் பார்த்தோம். என்னது? யூடி என்எம் இல்லையா? அன்கண்ட்ரோல்டு க்ரோத், தைமஸ் அஃபெக்டட், லிம்ப் நோட் அஃபெக்டட், மெட்டாஸ்டாசிஸ் முத்திய நிலை, கிரானிக். அக்யூட்னா ஆரம்ப நிலை, கிரானிக்னா முத்திய நிலை. அப்போ அன்கண்ட்ரோல்டு செல் க்ரோத், தைமஸ் அண்ட் லிம்ப் நோட் அஃபெக்டட், மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது முத்திய நிலை. இதுதான் கேன்சருடைய ஸ்டேஜஸ். அப்போ குணப்படுத்த முடியாத ஸ்டேஜ் எது? இதுதான். இதெல்லாம் என்ன செய்யலாம்? இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்டேஜெல்லாம் என்ன செய்யலாம்? ரேடியோ தெரப்பி கொண்டு வரலாம், கீமோதெரப்பி கொண்டு வரலாம், ஹார்மோனல் தெரப்பி கொண்டு வரலாம். இதெல்லாமே பண்ணி என்ன செய்யலாம்? ஓரளவு அதை ரெடி பண்ணலாம். இப்போ ரேடியோ தெரப்பிங்கிறது காமா கதிர்வீச்சு கொண்டு வரலாம், ஐசோடோப் பயன்படுத்தலாம், கோபால்ட்டுங்கிற ஐசோடோப் பயன்படுத்தலாம், கீமோதெரப்பி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆஷிங் மெத்தடு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேன்சரை. டியூமர் அல்லது கேன்சர் இது ரிலேட்டாக கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி. டியூமர் ஆன்டிஜன் இஸ் கால்ட் அஸ் ஆங்கோஃபேட்டல் ஆன்டிஜன். அது உள்ள இருக்கு. இது உள்ள ஆங்கோஃபேட்டல் ஆன்டிஜன். ஆங்கோஃபேட்டல். இப்போ ஆங்காலஜினா கேன்சர் பற்றிய படிப்பு இல்லையா? ஆங்காலஜி அப்படின்னா கேன்சரை பற்றிய படிப்பு. அப்போ ஆங்கோஃபேட்டல்னா டியூமர் ஆன்டிஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் ஸ்பெஷலாக எழுதுங்க. நிறைய பேர் புக்கில் இருக்காது, அப்படியே 2-3 பாயிண்ட் எழுதுவாங்க. நம்ம ஸ்பெஷலாக பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னா நிறைய அது ரிலேட்டடாக தெரிஞ்சிருக்கே, கன்ஃபார்மாக அது சம்மந்தமாக நிறைய படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதனால மார்க் போட்டுருவாங்க. பாருங்க, அடுத்து எய்ட்ஸ். இதில் பேசிக்காக உள்ளதை நம்ம பார்த்துருவோம். பாருங்க, எய்ட்ஸ்ங்கிறது எந்த வைரஸ்னால வருது? ஹியூமன் இம்யூன் டெஃபிஷியன்சி வைரஸ். உள்ள இருக்கக்கூடிய மரபு பொருள் எது? ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்குமா, டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குமா? சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஆனால் ஹெச்ஐவி வைரஸ் மட்டும் விட்டுருவோம் டபுள் ஸ்டாண்டர்டாக. வெளியில் இருக்கக்கூடிய புரோட்டீன், வெளி உரை எதனால் ஆனது? ஹெச்ஐவி புரோட்டீனில் கிளைகோ புரதங்களால் ஆனது. குளுக்கோஸ் பிளஸ் புரோட்டீன். அப்போ குளுக்கோஸும் புரோட்டீனும் சேர்ந்ததுனால அதுக்கு 2 சேர்ந்து காம்பவுண்டாக இருக்கிறதுனால அது காம்பவுண்ட் புரோட்டீன் நேச்சர். காம்பவுண்ட் புரோட்டீன் ஒரு ஹியூமன் செல்லுக்குள்ள போனவனே அல்லது அனிமல் செல்லுக்குள்ள போனவனே எங்க இருந்தாலும் உள்ள போனவனே நேராக தாக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் பாசறைன்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கக்கூடிய போர் பாசறை அதான் டி செல் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா நெஞ்சு குழி இருக்கு பாத்தீங்க, அந்த தொராசல் ட்ராக்ட், அது நெஞ்சு குழியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது தைமஸ் அப்படின்னு ஒரு ஆர்கன். தைமஸ் அப்படிங்கிறது போர் பாசறை, அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது டி செல் தைமஸ். அதனால தான் அந்த இதை மேம்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், சில டாலர்லாம் போட்டுக்கிறோம், இதெல்லாம் பண்றோம், தாலி கட்டிக்கிறாங்க பாருங்க, அந்த ஹார்மோனை இன்டியூஸ் பண்றோம். ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக என்ன செய்யறோம், இந்த தைமஸ் கிளாண்டை இன்டியூஸ் பண்ணுறோம். தைரியத்தை வளர வரைக்கும் சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, தைமஸ் இது பண்ணுறதுக்காக இந்த கைத்தை கட்டிங்க, ஏதாவது ஒரு தாயத்து மாதிரி ஒன்று இந்த போட்டுங்க, தைரியம் வரும். உண்மையிலுமே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்டை அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் அதை டச் பண்ணும்போது
என்ன செய்யும், தைமஸை இன்டியூஸ் பண்ணும். அதனால் அதில் என்ன செய்யும், ஒரு பிரேவ்னஸ், ஒரு தைரியம், அதெல்லாம் ஒரு பெருந்தன்மை, இது மாதிரிலாம் வரும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, தைமஸ் கிளாண்டை இன்டியூஸ் பண்ணுறது வந்து டி செல். அப்போ டி செல் என்ன மீடியேட்டட் இம்யூனிட்டியை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மீடியேட்டட், செல் சார்ந்த இம்யூனிட்டி, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அதை தான் அது வரும். இந்த டீல T4 ஹெல்பர் செல் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் முக்கியமான ஆள். அவர் நேராக போய் என்ன செஞ்சிடும், இந்த HIV வைரஸ் T4 ஹெல்பர் செல்லை தாக்குறதுனால, போர் பாசனையே தாக்குறதுனால எல்லாமே அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கனாக அது ஸ்வீகரம் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒன்றா எடுத்து எதுன்னு செய்ய ஆரம்பிச்சிடும், துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, டி செல்லு, தைமஸ் செல்லு, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி எதை தாக்க போகுது, T4 ஹெல்பர் செல், T4னுடைய துணை செல்களை தாக்குறதுனால அது ஃபுல்லாக எல்லாமே அதனுடைய கொலிக்ஸ் தானே, எல்லாமே அழிஞ்சிருவாங்க. அழிஞ்சோடனே எல்லா ஆர்கனையும் அது மெதுவாக தாக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் HIV வைரஸ். மற்ற வைரஸுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய புரதம் வந்து ஆன்டிஜன் இல்லையா, வில்லன் தானே இவரு. அப்போ இவர் ஒரு ஆன்டிஜன் தானே. அப்போ வைரஸ்ங்கிற ஒரு ஆன்டிஜன் வில்லன் தான். அப்போ வில்லன் என்ன செய்ய முடியல, இம்யூனோகுளோபினால அட்டாச் ஆக முடியல. இம்யூனோகுளோபின் இஸ் ஒய் ஷேப், ஒய் மாதிரி இருக்கு இம்யூனோகுளோபின். நம்ம பார்த்துருக்கோம், ஐஜின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஐஜின்னு ஒரு சொல்கிறவர் தான் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா காமாவில் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் இம்யூனோகுளோபின்னு பேர். அது சிம்பிளி சேஸ்ட் ஐஜி நம்ம சொல்கிறோம். அதுதான் கேம் டே நீங்கள் அவசியம், IgA, IgM, IgE, IgD, கேம் டி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். இந்த இது வந்து இம்யூனோகுளோபின் ஷேப் எப்படி இருக்கும், ஒய் ஷேப்ல இருக்கும். எந்த வில்லனா இருந்தாலும் இவர் என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஷேப்ல இருக்கோ அதை போய் பிடிச்சிருவாரு. ட்ரையாங்கிள் ஷேப்பா கரெக்டாக லாக் அண்ட் கீ மாடல், லாக் அண்ட் கீ மாதிரி டக்குன்னு பிடிச்சிருவாரு, ஹேண்ட் அண்ட் கிளவுஸ் மாதிரி டக்குன்னு பிடிச்சிருவாரு. அதே மாதிரி வேற ஷேப்ல இருக்க அந்த ஒய் ஷேப்ல இருக்கக்கூடியது என்ன செய்யும், ரவுண்டா இருந்தாலும் அந்த நேச்சரை வச்சு பிடிச்சிடும். அப்போ கரெக்டாக என்ன செய்யும், அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடியை கரெக்டாக பிடிச்சிடும் ஒய் ஷேப்ல இருக்கிறதுனால. ஆனால் இந்த HIV வைரஸை என்ன பண்ண முடியல, சரியான ஷேப்ல ஆர்கனைஸ் பண்ண முடியாதனால இதை பிடிக்க முடியாது. அதனால தான் இது வரைக்கும் இம்யூனிட்டி செல்ஃப் இம்யூனிட்டின்னு இல்லை, இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை, இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக கூட நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக்கை உருவாக்க முடியலை. அப்போ HIVங்கிறது அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஷேப் இல்லாதனால அதை என்ன செய்ய முடியலை, கரெக்டாக இந்த இம்யூனோகுளோபின் பிடிக்க முடியாதனால இதுக்கும் நம்ம இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. நேச்சுரல் இம்யூனிட்டியும் நமக்கு இல்லை, அது பரவுன ஒரு நோய் இருக்கிறதுனால அதில் நேச்சுரல் இம்யூனிட்டி இல்லை. அப்போது HIV அல்லது எய்ட்ஸ் முறைக்காப்பட்ட முந்தி செய்யப்பட்ட தடுப்புறுதி நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் பெட்டராக இருக்கும், அக்யூர்டு இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்யூர்டு இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னா எய்ட்ஸ். என்ன சோதனை மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம், பிளட் டெஸ்ட் எலிசா. அப்போ எது லிங்க் ஆக போகுது, என்சைம் தான் லிங்க் ஆகும். என்சைம் டெஸ்ட் தான், ஒரு என்சைம் எடுத்துக்கிறோம், எதோட லிங்க் ஆக போகுது, அதனுடைய டெஸ்ட் சார்பண்டோட லிங்க் ஆகும், சார்பண்ட். அப்போ என்சைம் லிங்க் ஆக போகுது, என்சைம் லிங்க்டு எந்த இதை இது பண்ண போகுது, இம்யூன் சிஸ்டத்தை. அப்போ என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே, அசேனா டெஸ்டர். அப்போ என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசே அதர்வைஸ் கால்ட் அஸ் எலிசா இஸ் எ பிரைமரி டெஸ்ட், பிலிமினரி டெஸ்ட்னு வச்சுக்கலாம். பிரைமரி டெஸ்ட் இருக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக். அப்போ என்னென்ன பிளாட் சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 திசை இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய 4 வகையான திசைகள் இருக்கு. என்னென்ன திசை இருக்கு, நார்த்து, வெஸ்ட், சவுத்து, ஈஸ்ட், 4 திசை இருக்கா. இதுல ஈஸ்ட் மட்டும் கிடையாது, மீதி எல்லாமே பிளாட் இருக்கு, மீதி எல்லா வகையிலும் பிளாட் இருக்கு. அப்போ என்னென்ன பிளாட் இருக்கு, வெஸ்டர்ன் பிளாட் நமக்கு தெரியும், எதுக்குள்ளது எய்ட்ஸ் கண்டுபிடிக்கும். நார்த்தன் பிளாட் எதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா RNA ரிலேட்டடான டிசீஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா RNA வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, RNA ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ள எந்த ஒரு இதாக இருந்தாலும் எதை கண்டுபிடிக்கலாம், நார்த்தன் பிளாட் வச்சு கண்டுபிடிக்கலாம். சதர்ன் பிளாட் DNA சம்பந்தமான எந்த டிசீஸாக இருந்தாலும் எதை கண்டுபிடிக்கலாம், சதர்ன் பிளாட். அப்போ 3 important type of plots. One is western, northern, southern.
வெஸ்டர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட் ஃபார் RNA, சதர்ன் பிளாட் ஃபார் DNA, வெஸ்டர்ன் பிளாட் ஃபார் எதுக்காக நம்ம அதை கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் நம்ம இதில் படிச்சிருப்போம், ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி படிச்சிருப்போம். ஏன் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதை கண்டுபிடிக்கும் அப்படின்னா புரதங்களை கண்டுபிடிக்கும், புரோட்டீனை டிடெக்ட் பண்ணும். அப்போ வெஸ்டர்ன் பிளாட் யூஸ்டு ஃபார் புரோட்டீனை கண்டுபிடிச்சிடும். உள்ள இருக்கக்கூடிய புரோட்டீன் என்ன புரோட்டீன் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். என்ன புரோட்டீனு இருக்க வெளியுறையில இல்லை, அது வெளியுறையே கண்டுபிடிச்சிடும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த பிளாட் கேட்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ வைரஸ்ல இருக்கக்கூடிய மரபு பொருள் ஜெனட்டிக் மெட்டீரியல் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். RNA மட்டும் கிடையாது. நிறைய பேர் RNAன்னு போட்டுருவாங்க, கரெக்டுங்களா? நிறைய பேர் RNAன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வைரஸ்னு பொதுவாக கேட்டிருக்கிறேன். அப்போ என்னதான் இருக்கலாம், DNA வைரஸும் இருக்கு, அப்படித்தானே? RNA வைரஸ் இருக்கு. HIV வைரஸோட மரபொருள் கேட்டால் தான் நீங்க என்ன சொல்லணும், RNA மட்டும். HIV வைரஸுக்கு தான் RNA மட்டும், மற்றபடி DNA வைரஸ் கூட இருக்கு. அப்போ வைரஸின் மரபொருள் கேட்டாங்கன்னா DNA அல்லது RNA. HIV வைரஸ்க்கு என்ன மட்டும் இருக்கு, டபுள் ஸ்டாண்டர்டா, பர்டிகுலர் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்கு. இந்த RNA டிடெக்ட் பண்றதுனால எல்லாரும் எதை திங்க் பண்ணிடுவாங்க, நார்த்தன் பிளாட் யூஸ் ஃபார் RNA அப்படின்னு திங்க் பண்ணிடுவாங்க. வாய்ப்பு இருக்கு. கன்ஃபர்மேஷன் இல்லாம RNA கண்டுபிடிக்க பயன்படக்கூடிய சோதனை இது. HIV RNA கண்டுபிடிக்க பயன்படக்கூடிய சோதனை இது. which test used for detect the RNA inside the virus அப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, நார்த்தன் பிளாட் டிக் பண்ணிடுவாங்க. நீங்க இது திரும்ப திரும்ப படிச்சதுனால உங்களுக்கு தெரியும், உறுதிப்படுத்தும் சோதனை அப்படின்னு சொல்லிடுவீங்க. இது மாற்றி கேட்குற பாருங்க, கொஸ்டினை வந்து மாற்றி கேட்குறேன். RNA உள்ள HIV வைரஸை கண்டுபிடிக்க பயன்படும் சோதனை. டக்குன்னு நார்த்தன் பிளாட் RNA இதை டிக் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா RNA கூட போல உறுதிப்படுத்தும் சோதனை இதுல வெளியில உள்ள ஒரே கண்டுபிடிச்சது. அதான பெஸ்ட். உள்ள போகாம வெளியில இருக்கக்கூடிய புரோட்டீனே கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளதானே RNA இருக்குது. அப்ப வெளியிலே கண்டுபிடிச்சதுனால அது பேர் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். தட் இஸ் எ கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இப்போ எழுதிங்க புரியும். நார்த்தன் பிளாட் RNA டிடெக்ட் RNA, southern plot detect protein, western plot தப்பா சொல்றேன், northern plot RNA, western plot protein, southern plot DNA. மூணு எழுதி வச்சிட்டீங்களா? why western plot is a confirmation test? why western plot is a confirmation test? நம்மளா ஒரு क्वेश्चन உருவாக்கி ஆன்சர் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. ஏன் அதாவது வெஸ்டர்ன் பிளாட்டை நம்ம கன்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்தணும்னு சொல்றோம்னு சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் பிளாட் டிடெக்ட் அவுட்டர் லேயர் ஆஃப் த வைரஸ், HIV வைரஸ் டிடெக்ட் த வெஸ்டர்ன் பிளாட் டிடெக்ட் த அவுட்டர் லேயர் ஆஃப் த HIV வைரஸ். The outer layer is made up of glycoprotein. The outer layer is made up of glycopuradhangal, compound lipid, compound புரதங்களால. So western blot is a confirmation test. இதை வச்சு நீங்கள் நிறைய எழுதலாம். நீங்கள் எதை லிங்க் பண்ணி கூட நிறைய எழுதலாம். உள்ள இருக்கக்கூடிய RNA சொல்லலாம். அச்சீவ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் கேட்டாங்கன்னா அதையும் சேர்த்து எழுதலாம். பிக் கொஸ்டினாக சேர்த்து எழுதலாம். பிக் கொஸ்டினாக கேட்குறாங்க HIV பற்றி, அல்லது HIV எந்த செல்களை தாக்குகிறது, HIVயை கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை, HIV உறுதிப்படுத்துவதற்கான சோதனை. ஏன் வெஸ்டர்ன் பிளாட்டை யூஸ் பண்ணுறோம், உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன, வெளியில் இருக்கக்கூடிய புரத பொருட்கள் என்ன, என்னவோ நீங்கள் எது எழுதினாலும் அதுக்கு சரியான ஆன்சர். அப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம், எய்ட்ஸ் அப்படிங்கிறது T4 ஹெல்பர் செல் தான். T4 ஹெல்பர் செல்ங்கிறது ஒரு முக்கியமானது. இப்போ T செல்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறேன், அதை பேஸ் பண்ணியே ஒன்று சொல்லி தரப்போகிறேன். ரெண்டு வகையான செல் இருக்கு, T செல் அண்ட் P செல். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரெண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒன்று T செல். T செல்லை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எல்லாம் சொல்லுவீங்க. அதில்
பி செல் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. பி செல் இதுக்கு பேர் போன் மேரோவில் இருந்து இருக்கக்கூடிய செல். போன் மேரோவில் உள்ள செல்லுக்கு பேர் பி செல். அப்போ எலும்பு மஜ்ஜையில் உள்ள செல் எது? எலும்பு மஜ்ஜை. இந்த ஆட்டுக்கறியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உறிஞ்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு பேர் எலும்பு மஜ்ஜை. அதுதான் நம்ம உறிஞ்சி சாப்பிட்றோம், எலும்பு மஜ்ஜை. எலும்பு மஜ்ஜையில் உள்ள செல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி செல், போன் மேரோ செல். இதில் இருக்கக்கூடியது தைமஸ் செல். தைமஸ் ஆர்கன் இருக்கு, நெஞ்சுக்குழியில் இருக்கக்கூடிய ஆர்கன் பேர் தைமஸ். போன் மேரோங்கிறது எல்லா போன் இடத்துலையும் இருக்கு, போன் மேரோ செல். அதனால அது பேர் பி செல். டி செல் என்ன மீடியேட்டட் இம்யூனிட்டியை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, செல் சார்ந்த இம்யூனிட்டி, செல் சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. பி செல்லு ஹியூமோரல், கரெக்ட் அப்படி சொல்லலாம், ஹியூமோரல் மீடியேட்டட், ஹியூமோரல் மீடியேட்டட் அல்லது நீர் சார்ந்த, நீர்னா ஹியூமோரல். அப்போ நீர் சார்ந்த இம்யூனிட்டி. இது செல்லு சார்ந்த இம்யூனிட்டி, இது நீர் சார்ந்த இம்யூனிட்டி. எந்த வகையான செல்லு அப்படின்னு டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இங்க ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி சார்ந்த மீடியேட்டட் இம்யூனிட்டி. டி செல் எதையுமே மெமரி பண்ணிக்காது, அதான் அது ரொம்ப பெரிய மைனஸ் பாயிண்ட். எதிராளி வர்றாங்கன்னா மெமரி பண்ணிட்டு அவர் அழிக்கிறது தான் இம்யூன் சிஸ்டத்தோட மெயினான வேலை. ஆனால் வேறு என்ன செஞ்சு அசால்ட்டாக விட்டுருவாரு, மெமரி பண்ணிக்க மாட்டார். ஒரு தடவை ஆன்டிஜன் வந்தாருன்னா மெமரி பண்ணிக்கும். ஆனால் பி செல் என்ன செய்யும், மெமரி பண்ணிக்கும். அதனால தான் இவர் பக்கத்தில் யார் வரல, ஹெச்ஐவி வைரஸ் உள்ள வரல. ஏன் பி செல்லை தாக்கலை யோசிச்சு பாருங்க. டி செல் மெமரி கிடையாது, யார் வந்தாலும் மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் வால் எடுத்து போர் புரிவார். ஆனால் இவர் இப்படி கிடையாது. யார் வந்தாங்க, எந்த எதிரி வந்தாங்க, இவர் எப்படி தாக்கணும் இவருக்கு தெரியும், மெமரி தெரியும். எப்படி வந்தால் எப்படி தாக்கணும், செக் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் சார், மெமரி செல். இதில் இருக்கக்கூடியது பிளாஸ்மா செல், இதில் இருக்கக்கூடியது டி செல், டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செல்ஸ். அது CD4 இருக்கட்டும், காம்ப்ளிமெண்ட்ரி டியாக இருக்கட்டும், அதில் T4 ஹெல்பர் செல்லாக இருக்கட்டும், சைட்டோடாக்சிக் டி செல்லாக இருக்கட்டும், சைட்டோடாக்சிக் டி செல்லாக இருக்கட்டும், இதெல்லாம் டி சார்ந்த செல்கள். இதில் இருக்கக்கூடியது பிளாஸ்மா செல். அப்போ இரண்டு பேருக்கும் வெவ்வேறு போர் தந்திரங்கள் இருக்கு. டி செல் வேற மாதிரி அடிப்பாரு, பி செல். இவரில் யார் புத்திசாலி? டி செல் ஆக்ரோஷமாக சண்டை போடுவார், ஆனால் முட்டாள் தான். ஒருத்தர் முரட்டு பீஸு, ஒருத்தர் முரட்டுத்தனமாக சண்டை போடுவார், ஆனால் என்ன செய்வார், மெமரி கிடையாது. ஒருத்தர் வந்து திங்க் பண்ணி வச்சுக்குவார், யாரை எப்படி அடிக்கணும்னு. பி செல், போன் மேரோ செல். போத்தா ரெண்டுமே என்ன சிமிலாரிட்டி, என்ன ரெண்டு செல்லுக்குமே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன், முதல் நிலையான லிம்பாய்டு உறுப்புகள். பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் ரெண்டுமே பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் தான். டி செல்லும் பி செல்லும், தைமஸும் போன் மேரோவும். ஆனால் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பிளீன் ஒரு உறுப்பு இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்பிசி செல்லு எங்கே போய் இறந்து போயிடும், மண்ணீரல் போய் இறந்து. தமிழ் மீடியத்தில் உள்ளவங்க ஈஸியாக வச்சுக்கலாம். எல்லா உயிரினமும் எதில் போய் இறக்கும், மண். இப்போ மண்ணீரல் இறக்கலாம், ஸ்பிளீனு. இது வந்து செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். இது தவிர தொண்டைக்குழியில் ஒரு செல் இருக்கும், டான்சில். டான்சில் வந்து பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் பண்ணி கூட டான்சில். டான்சில் அப்படிங்கிறது செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். பேர்ட்ஸ்ல பின்பகுதியில் இருக்கக்கூடிய செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன், பேர்ட்ஸ்ல மட்டும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் பேர் பர்சா. பர்சான்னு ஒரு செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். பர்சா, பேர்ட்ஸ்ல பர்சா. அப்போ வாட் இஸ் பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன், வாட் இஸ் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் கேட்டாலும் சொல்லிடுவீங்க.
பிரைமரி லிம்பாய்டு ஆர்கனில் இருக்கக்கூடிய செல் என்னன்னு கேட்டாலும் சொல்லியிருக்கீங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டரும் உங்களால் சொல்ல முடியும். செகண்டரி லிம்பாய்டு ஆர்கனை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். டான்ஸை பற்றி சொல்லுவீங்க, இம்யூனிட்டி, ஸ்ப்ளீனுங்கிறது கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி சொல்லுவீங்க, பஸ் ஆஃப் ஃபேப்ரிசஸ் இன் பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். அப்போ எய்ட்ஸ் சம்மந்தமாகவும் கேன்சர் ரிலேட்டடும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ரிலேட்டடாகவும் கிராஃப்ட் அதாவது ஒட்டு கிராஃப்ட் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் வந்தாலும் அது மேக்கப் பண்ணுற அளவுக்கு பார்த்துங்க. இதில் வந்ததுன்னா முக்கியமான கீவேர்டு எம்ஹெச்சி, இதில் வந்ததுன்னா செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் டிஃபென்ஸ், இதில் முக்கியமான கீவேர்டு. கேன்சர் இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன் ஒரு முக்கியமான கீவேர்டு. எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறேன், அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறேன், ஆன்டிஜென், ஆங்கோஃபீட்டல் ஆன்டிஜென் அப்படிங்கிறத ஸ்பெஷலாக எழுதணும். ஆங்கோஃபீட்டல் ஆன்டிஜன் சொல்லுவோம். இட்ஸ் எ டியூமர் ஆன்டிஜன், டியூமர் இன்டியூசிங் ஆன்டிஜன். எய்ட்ஸில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எழுதலாம். உள்ளே புகுந்து என்னென்ன பிரச்சனை பண்ணுது, வெளியில் வந்தால் என்ன டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதில் எழுதலாம், நிறைய எழுதலாம். டிஸார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஹைப்பர் டென்ஷன், பிபி நம்ம சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன் இன்னொரு பேர் பிபி. ஏன் பிபி வருது? பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துது. சிஸ்டோல் டயஸ்டோல் பார்த்துருங்க, பார்த்தீங்களா? சிஸ்டோலினுடைய வேல்யூ, சுருங்குதலினுடைய வேல்யூ 120க்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ பிபி அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி 80க்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ பிபி அதிகமாகிடுச்சு, பிளட் ப்ரெஷர் அதிகமாக. அப்போ நார்மல் வேல்யூ என்ன? 120/80 mmHgங்கிறது பாதரசம். பாதரசங்கிறது அவங்க பிபி மிஷினில் வச்சுருப்பாங்க. பாதரசம் வெப்பத்தை சீராக கடத்துறதுனால அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? வெப்பத்தை சரியாக சீராக கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம், லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெட்டல், அதுதான் நம்ம பாதரசத்தை பயன்படுத்துகிறோம். பாதரசத்தினால் வரக்கூடிய நோய்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மினமேட்டாலாம் சொல்லுவீங்க, மினமேட்டா சொல்லுவீங்க. கேட்மியத்தால் வரக்கூடியது என்ன சொல்லுவீங்க? இட்டாய், கரெக்டுங்களா? பசங்க மிட்டாயை கேட்டாங்கன்னா கேட்பாங்க இல்லையா? கேட்டால் மிட்டாய், கேட்மியன்னா மிட்டாய், இட்டாய்ங்கிற ஒரு நோய் வரும், கேட்மியம் குறைபாட்டு நோய். மினமேட்டாங்கிறது ஜப்பான் ஹார்பர், கரெக்டுங்களா? ஜப்பான் ஹார்பரில் அந்த மெர்க்குரி கலந்ததுனால அந்த நோய் தான் அந்த மினமேட்டா. சரி, இப்போ மெர்க்குரி ரிலேட்டடாக ஒரு விஷயத்த சொல்லுங்கள், வேற ஒன்றும் கிடையாது. 120/80 mmHg அப்படிங்கிறது அதனுடைய பிபி லெவல். இது அளக்கக்கூடிய கருவிக்கு பேர் ஸ்பிக்மோ மேனோமீட்டர்னு சொல்லுவீங்க. ஸ்பிக்மோ மேனோமீட்டருங்கிறது இந்த ஹைப்பர் டென்ஷனை அளக்கக்கூடிய ஒரு கருவி. எதனால் வருதுன்னா பிளட் ப்ரெஷர்னால தான். பிளட் ப்ரெஷர், பிபிங்கிறது இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய, நார்மலாக ஹார்ட் அட்டாக்குடைய எல்லா சிம்டமும் இதுக்கு இருக்குது. பிபி வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கான சிம்டம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி வெரிகோஸ் வெயின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரிகோஸுங்கிறது நார்மலாக எல்லாருக்கும், ஏன்னா நின்று வேலை பார்க்குறவங்க நிறைய அதிகமாகிட்டாங்க. பாருங்களேன், ஒரு நாளில் லேடிஸ்லாம் கிச்சன்லேயே ஒரு மணி நேரம், குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ மணி நேரம் நிற்கிறாங்க. ஹோட்டலில் பாருங்கள், எல்லாமே உட்காந்து செய்கிற வேலையெல்லாம் கிடையாது. தமிழர்களுடைய சமையல் சார்ந்த இதெல்லாம் வெரி டிடிஎஸ் ப்ராசஸ், ரொம்ப நேரம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், நிறைய டைம் எடுத்துக்கும். சாதாரண ப்ரெட்டும் ஜாமும் வச்சு தொட்டு சாப்பிட்டு போக மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொன்றுத்துக்கும் வகை வகையாக சட்னி கேட்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்னி பிடிக்கும். வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சட்னி பிடிக்கும். எல்லாமே நின்று வேலை பார்க்கக்கூடிய வேலை. ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி வெரிகோஸ் வெயின், அதாவது ரத்த நாளங்களில் உள்ள சிறை இருக்குது பார்த்தீங்கன்னா, சிறைனா வெயின் பெருசாகிறதுனால வரக்கூடியது. ரிலேட்டட் டு ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான ஒன்று என்னென்னா வெரிகோஸ் வெயின். அடுத்து கரோனரி ஹார்ட் டிசீஸ், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நோய் கரோனரி ஹார்ட் டிசீஸ். எதனால் நடக்குது? இதய தசை இருக்கு பார்த்தீங்கன்னா, இதய தசைக்கு பேர் என்ன சொல்லுங்க? பெரிகார்டியம் சுருங்குறதுனால ஏற்படக்கூடியது. கொலஸ்ட்ரால், ஃபைபர், இது எல்லாம் ஜாயிண்ட் ஆகி லைனாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ பிளட் வெசல் இந்த மாதிரி இருக்குன்னா
இப்போ த்ராம்போசைட்லாம் என்ன செய்யும்? த்ராம்போசைட்னா பிளேட்லெட், இரத்த தட்டுகள். எதுக்கு யூஸ் ஆகக்கூடியது? இரத்த உறைதலுக்கு பயன்படக்கூடிய இரத்த தட்டுகள். அதெல்லாம் இறந்து போச்சுன்னா எங்கேயும் ஸ்க்ரீன் மாதிரி எங்கேயும் போய் இறக்காது. ஆர்பிசியாக இருந்தால் தான் எங்கே போய் இறக்கும்? ஸ்க்ரீன்லேயே. அது இரத்த தட்டுக்கெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே படிய ஆரம்பிச்சிடும். கொலஸ்ட்ரால் பொருட்கள்லாம் படிய ஆரம்பிச்சிடும். ஃபைபர் லைக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் படிய ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே போகக்கூடிய ரத்தம், உள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய ரத்தம் ப்ரெஷர் ஆகும். அதுக்கு பேர் பிபின்னு. அப்போ ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் நம்ம பிபின்னு சொல்லுவோம். கொலஸ்ட்ரால், ஃபைபர் அண்ட் இறந்த தசை செல்கள் மற்றும் இரத்த பிளேட்லெட்டுகள், பிளேட்லெட் இதெல்லாம் அதில் அடைப்பு ஏற்படுறதுனால இதய தசை தமனி நோய், கரோனரி ஹார்ட் டிசீஸ், அதில் எழுத வேண்டிய பாயிண்ட் அதான். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படிங்கிறதும் இதய நோயில் முக்கியமான. மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் இதய தசை நசிவுறுதல் நோய். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். மசில் ஃபைபர்ஸ் ஆர் வீக்கன், இதய தசைகள் நலிவுறுதல் அல்லது மசில் ஃபைபர்ஸ் ஆர் வீக்கன். மூணாவது ஒரு நோய் இதிலே இருக்கு, இஸ்கெமிக் நோய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்கெமிக் நோய் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் புது புக்கில் தான் இருக்கு. இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி த்ராம்போசைட்ஸ் தான். த்ராம்பஸ் வந்து உள்ள ஃபுல்லாக ஆக்குப்பை ஆயிரும். அதனால ரத்த ஓட்டம் தடைப்படும், ஆக்சிஜன் அளவு கம்மியாயிடும். ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வருது இல்லையா, ஆக்சிஜன் படகு. அப்போ ஆர்பிசி ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வருது. அப்போ ஆக்சிஜன் அளவு கம்மியாயிடும். கம்மியாகிறதுனால வரக்கூடிய நோய் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ். அப்போ இதய தசைகளுக்கு வழங்கப்படும் ஆக்சிஜன் அளவு குறைந்தால் அதுக்கு பேர் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ். லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை டு த ஹார்ட் மசில், ஒரே ஒரு பாயிண்ட் தான், இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் சிம்பிளாக எழுதலாம். லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை டு த ஹார்ட் மசில். தமிழில் எழுதுறதா இருந்தால் ஆக்சிஜன், இதய தசைகளுக்கு வழங்கப்படும் ஆக்சிஜன் அளவு குறைவது இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், இஸ்கெமிக் இதய நோய். எதனால் வருதுன்னு ஒரு ரீசன் கேட்டாங்கன்னா, த்ராம்பஸ், உறைவு கட்டி, த்ராம்போசைட்ஸ் உறைவு கட்டிகள் உருவாகிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியாக நடக்குது. உறைவு கட்டி அல்லது த்ராம்பஸ் லேயர்ஸ், த்ராம்பஸ் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறது. அடுத்து ஸ்ட்ரோக், பக்கவாதம். இதுவும் அதே மாதிரி த்ராம்பஸ் கட்டிகள் தான். எங்க உரையும்னா மூளைக்கு செல்லக்கூடிய சந்துதிகளில் உரையும். த்ராம்பஸ் அதே மாதிரி தான், எல்லாத்துக்கும் த்ராம்பஸ் இருக்கும். த்ராம்பஸ், அந்த த்ராம்பஸ் வந்து பிளட்டு பிரெயினுக்கு போகிறது கம்மியாகும். பிரெயினுக்கு போகக்கூடிய இடத்துல கம்மியாகிறதுனால அது வேறு ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் பக்கவாதம். இதுல ஸ்ட்ரோக்ல வித்தியாசமான ஒரு வார்த்தை கேட்பாங்க, செரிப்ரல் இன்ஃப்ராக்ஷன். மேலே போடுறேன், செரிப்ரல். செரிப்ரல்ங்கிறது மூளையில் இருக்கக்கூடியது இல்லையா, அப்போ அதை ஞாபகம் வந்துடும். பிரெயினில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராக்ஷன், இன்ஃப்ராக்ஷன், செரிப்ரல் இன்ஃப்ராக்ஷன். தமிழில் பெருமூளை நசிவு நோய், செரிப்ரல் இன்ஃப்ராக்ஷன்.
மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறையா இருக்கிறதுனால. அதே சேம் தான். மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைஞ்சதுன்னா அது பேர் செரிப்ரல் இன்ஃபாக்ஷன். இதில் த்ராம்பஸ் அதிகமாகி மூளையினுடைய இதை பாதிச்சதுன்னா அது பேர் ஸ்ட்ரோக். செரிப்ரல் இன்ஃபாக்ஷன் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைஞ்சதுன்னா அது பேர் செரிப்ரல் இன்ஃபாக்ஷன். இதயத்துக்கு செல்றதுன்னா மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்னா இதயத்துக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறையிறது. செரிப்ரல் இன்ஃபாக்ஷன்னா மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறையிறது. அது ரெண்டு தான் வித்தியாசமான ஒரு வார்த்தையை வச்சு சொல்லிடலாம். அடுத்து இதில் ஒரு முக்கியமான டேர்ம் இருக்கு, அது பேர் ஆன்ஜைனா. ஆன்ஜைனா இதய நோயாளிகளுக்கு வரக்கூடிய வலி, அதுக்கு பேர் ஆன்ஜைனா. செஸ்ட் பெயின் ஃபார் ஹார்ட் பேஷண்ட். என்ன பேஷண்ட்டுக்கு வரும்? இந்த இஸ்கெமிக் பேஷண்ட்டுக்கு வரும். ஆன்ஜைனா இந்த பேஷண்ட் வந்து இஸ்கெமிக் பேஷண்ட்டுக்கு வரும். இப்போ ஆக்சிஜன் அளவு குறையிறதுனால வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ் பேர் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ். அந்த பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய வலிக்கு பேர் ஆன்ஜைனா. ஆஃப்டர் த பிரேக் என்ன செய்யலாம்? அடுத்து இதில் ஹார்ட்லேயே இன்னொன்று இருக்குது, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் நம்ம சொல்லிட்டோம். இதில் சொல்கிறேன் இல்லையா, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லியாச்சு. வெரிகோஸ் வெயினை பற்றி சொல்லணும். எம்பாலிசம் இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. எம்போலிசம்னா என்ன, அதே மாதிரி ஏரோலிசம்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த பிரேக் ஆகும். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் தான். ஹார்ட் ஃபெயிலியர். இதில் உங்களுக்கு இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ்லாம் வந்துடும். இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், நசி ஊறுதல் நோய், இதெல்லாம் அதில் சொன்னது.
இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் நேம் எழுதுங்க. சயின்டிஸ்ட் இருக்காரு பாருங்க, ஃப்ராங்க் அண்ட் ஸ்டார்லிங் அப்படின்னு சயின்டிஸ்ட். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்ல ஃப்ராங்க் அண்ட் ஸ்டார்லிங் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான சயின்டிஸ்ட். அந்த அவங்க கண்டுபிடிச்ச கருவுக்கு பேரு ஃப்ராங்க் ஸ்டார்லிங் கர்வ். டயஸ்டோல் ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும். டயஸ்டோல், சிஸ்டோல்ங்கிறது 120 80 இல்லையா. டயஸ்டோல் இது அதிகமாகும். ஸ்டோக் நிலை நீடிக்கும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சது தான் அந்த ஃப்ராங்க் ஸ்டார்லிங் கர்வ். ஃப்ராங்க் ஸ்டார்லிங் கர்வ்ங்கிறது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்கு, இதுதாங்க அந்த கர்வ். என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வால்யூம் அண்ட் எண்ட் டயஸ்டோல் ப்ரெஷர். அது இதில் இருக்காது. ஸ்டோக் வால்யூம், ஸ்டோக்கோட வால்யூம் அண்ட் எண்ட் டயஸ்டோல் ப்ரெஷர். டயஸ்டோல் ப்ரெஷர் இதை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் கண்டுபிடிச்சேன். அதனால இந்த கர்வுக்கு பேர் ஃப்ராங்க் ஸ்டார்லிங் கர்வ். அதை ரீச் ஆகிறதுனால இந்த இதய தசை நலிவுறுதல் நோய், மயோகார்டியல்ங்கிறது இதய தசை இல்லையா, இதயத்தை சுற்றியுள்ள உரை எதை கேட்டிருப்பாங்க, மயோகார்டியம். அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராக்ஷன் தான் நசிவுறுதல். அந்த நசிவுறுதல் நோய்ங்கிறது ஒன்று. ஆக்சிஜன் அளவு குறைஞ்சா இஸ்கெமிக் இதய நோய். ஆக்சிஜன் அளவு குறைஞ்சா அது பேர் இஸ்கெமிக் இதய நோய். வலி வந்தா அது வேற ஆன்ஜைனா. ஆன்ஜைனாங்கிறது வலி. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் எழுதணும். வெரிகோஸ் வெயின் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு முக்கியமான கீவேர்டு தான், வேறு எதுவும் கிடையாது. வெரிகோஸ் வெயின். வெயின் வந்து விரிவடைதல் தான் வெரிகோஸ் வெயின் இருக்கு பாருங்க. அசுத்த ரத்தத்தை காட்டக்கூடிய வெயின். தமிழ்ல சிரை. சிரை விரிவடைகிறதுனால பல்ஜி ஷேப்டா மாறுது. மொத்தமாக சுருண்டுறதுனால வரக்கூடிய நோய் பேர் வெரிகோஸ் வெயின். தமிழ்ல சுருள் ரத்த நாளங்கள். அது பேர்
வெரிகோஸ் வெயின் சுருள் ரத்தம். இதில் மலத்துறையிலையும் வரலாம். அது பேர் ரெக்டல் ஆனல் ரீஜியன்ஸ், இது கூட வரலாம். ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம். ரெக்டல் ஆனல் ரீஜியன்ஸோட இந்த சுருக்கங்கள் வரலாம். தமிழில் மூல நோயின்னு சொல்லுவோம். மூல நோய். உணவு குழல்லையும் வரலாம். அது பேர் ஸ்பெர்மேட்டிக் கார்ட்ஸ். உணவு குழல்ல சொட்டுகள் வந்தால் அது பேர் ஸ்பெர்மேட்டிக் கார்ட்ஸ். வெரிகோஸ் வெயின் 3 இடம். ஒன்று கால் மாதிரியான அதிக வெயிட் தாங்கக்கூடிய பகுதிகள், ரெண்டாவது ஆனல் ரெக்டல் ஆனல் ரீஜியனில், மூணாவது உணவு குழாயில் வந்து ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் ஸ்பெர்மேட்டிக் கார்ட். எம்பாலிசம். எம்பாலிசம்னா ஒரே ஒரு கீவேர்டு தான், அடைப்பு. இது ஒரு வகையில் அடைப்பு தான். வெசல் அடைப்பு. வெசல் அடைச்சதுன்னா அது பேர் எம்பாலிசம். அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளட் வெசல். அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளட் வெசல். இரத்த நாளங்களின் அடைப்பு, இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பு. அப்போ எதனாலாம் அடைப்பு வரும்னு உங்களுக்கு தெரியும். உறைந்த ரத்தம், எலும்பு பொருட்கள், தேவையில்லாத எலும்பு பொருட்கள், இதெல்லாம் சேர்த்து அடைக்கிறதுக்கு காரணமாக. அப்போ எலும்பு துணுக்கு, இரத்த துணுக்கு, காற்று குமிழ்கள், பிளட் கிளாட் அண்ட் போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் ஏர் பபிள்ஸ், இதெல்லாம் எம்போலிசிஸ்க்காக. எம்போலிசிஸ் ஃபஸ்ட்டு என்ன, அப்ஸ்ட்ரக்ஷன் வரணும், அடைப்புன்னு வரணும். ரெண்டாவது எதெல்லாம் அடைக்குது, பெரும்பாலும் ரத்தம் உறையக்கூடிய உரை பொருட்கள் தான் அடைக்கும். இதில் 2-3 என்னது எலும்பு துணுக்கு அடைக்குது, ஏர் பபிள்ஸ். இந்த எம்பாலிசம் வந்து எதெல்லாம் தாக்கும், லங்ஸு, கரோனரி ஆர்டரி அண்ட் லிவர். எம்போலிசம் இந்த 3ஐயும் தாக்குச்சுன்னா இறப்பு ஏற்படும், டெத் காசிங். ஏரிசியம் இதய நாள பையாக்கம், அந்த வார்த்தையிலே இருக்கு இல்லையா, பையாக்கம். இப்போ பலூன் மாதிரி விரிவடைஞ்சிடலாம், வென்ட்ரிக்கிள் பார்ட்ஸ் பலூன் மாதிரி இருந்ததுன்னா அது பேர் இரத்த நாள பையாக்கம். ஆரிசியம், அனூரிசியம் அப்படிங்கிறது இரத்த நாள பையாக்கம். நாளங்கிறது குறிப்பிடக்கூடியது வெயின் தான். வெயின் பெருசாக இருக்கு, பலூன் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது பேர் அனூரிசியம் அப்படிங்கிறது இரத்த நாளம். அப்போ 3 முக்கியமான டிசீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வெரிகோஸ் வெயின், இன்னொன்று எம்பாலிசம், இன்னொன்று அனூரிசியம். ருமட்டாய்டு ஹார்ட் டிசீஸ், ருமட்டாய்டு இதய நோய், ருமட்டாய்டு காய்ச்சல். இது ஒரு வகையான ஸ்பெரிக்கல் லைக் பாக்டீரியா. ஸ்பெரிக்கல் சிம்பிளா இருந்தா அது காக்கஸ். காக்கஸ் ஸ்டெப்பா இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஸ்டெப்பைசார் திராட்சை பத்தி மாதிரி ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஸ்டெஃபைலோ ஒன்னா இருந்தா அது காக்கஸ், ஸ்பெரிக்கல் ஷேப், ரவுண்ட் ஷேப். ஸ்டெப் வைஸாக இருந்தால் ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். ஸ்டெப் வைஸாக இருந்தால் ஸ்டெப்டோகாக்கஸ். திராட்சை கொத்து மாதிரி இருந்தால் ஸ்டெஃபைலோகாக்கஸ். இதில் இந்த கேட்டகரி தான். ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவினால் வரக்கூடிய நோய் தொண்டை பகுதியில் ஸ்டார்ட் ஆகும். 2 அல்லது 3 நாளில் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தோடனே இந்த உள்ள பாதிப்பு ஏற்படுத்த அதிகமாகும். உள்ள பாதிப்பு அதிகமாகும். என்ன வால்வை பாதிக்கும்? இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வால்வை பாதிக்கும். இடது பக்கத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். சுத்த ரத்தத்தை கடத்தக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய வால்வு பேர் பைகஸ்டிக் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு. மிட்ரல். அப்போ மிட்ரல் வால்வை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான
ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஹார்ட் டிசீஸ், ரொமாட்டிக் இருதய நோய். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா 2 அல்லது 3 நாளில் காய்ச்சல் வரும், அது மெட்ரல் வால்வை பாதிக்கும். இந்த 3 பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பிளனேட்டரி எழுதுறது, வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அந்த ஃப்ளூயிட்லாம் அதில் அக்குமுலேட் ஆகும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்பிரிக்காவில் தான் முதல்ல ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கிறிஸ்டியன்கிறது. இந்தியாவில் அனங்கிப்பள்ளி வேணுகோபால் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பண்ணியிருக்காரு. எய்ம்ஸ் ஃபஸ்ட்டு இதய மாற்று அறுவை சிகிச்சை, இதய சிகிச்சை தான். இதயத்தை மாற்றிருக்க மாட்டாங்க, இதயத்திலே இருக்கக்கூடிய சிகிச்சையை மேற்கொண்டிருப்பாங்க. அதுக்கு பேர் இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஆப்பிரிக்கா. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் வச்சு எழுதுறீங்க பார்த்தீங்களா, அது ஆப்பிரிக்காவில் உள்ளவர் தான் கண்டுபிடிச்சார். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கல்வியாளர் தான் என்ன செஞ்சார், 4 ஆப்ஷனில் வச்சு நீங்கள் உலகத்துள்ள எல்லா அறிவாலையும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு செக் பண்ண. அதாவது டெலிட்டட் ஆப்ஷன் நிறைய இருக்குது. அந்த 4 ஆப்ஷன் வச்சு தான் நிறைய பேர் டெலிட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நிறைய பேர் டெலிட் பண்ணுறதுக்கு அந்த 4 ஆப்ஷன் யூஸ் ஆகுது இல்லையா. அதை கண்டுபிடிச்சவர் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியாளர் தான் அந்த 4 ஆப்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஆப்பிரிக்காவில் தான் முதல் இதய அறுவை சிகிச்சை நடந்தது. கார்டியோ பல்மனரி ரீசக்சிடேஷன் அப்படிங்கிறது சிபிஆர். ஒரு படம் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும், சிவாஜின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி நடித்த படம் இல்லையா. அதில் என்ன பண்ணுவாங்க, இதயத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஷாக். அதே தான், அதுதான் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஏலம்ங்கிற சயின்டிஸ்ட்டு, பீட்டர் சேஃபர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல், இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பல்முனரிங்கிற வார்த்தை எதை குறிக்குது, லங்ஸ் குறிக்குது இல்லையா, லங்ஸ். கார்டியோங்கிற வார்த்தை எதை குறிக்குது, இதயத்தை குறிக்குது. அப்போ இதய நுரையீரல் சம்பந்த உயிர்ப்பித்தலுக்கு பேர் சிபிஆர். அப்போ பல்முனரி சர்க்குலேஷனை சரிப்படுத்துறதுக்கு பேர் என்ன பேர், சிபிஆர் நம்ம சொல்லுவோம். அப்போ சிபிஆர் சிகிச்சையில் என்ன செய்யலாம், அந்த மூச்சை இழுத்துக்கிறதுக்காக வாயோட வாய் வச்சு என்ன செய்யலாம், மூச்சை உள்ள தள்ளலாம். 2வது கையை வச்சு என்ன செய்யலாம், 3 தடவை ட்ரிபிள் டைம் ஒரே ரிதமிக்கில் அடிக்கணும். கையை வச்சு 3 தடவை இது பண்ணணும், அதுக்கப்புறம் டச் பண்ணணும், 3 தடவை பண்ணணும். சிறுத்தனை ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அது காமெடியாக பண்ணியிருப்பாங்க. அதே தான் சிபிஆர். இந்த கையில் வச்சு அடிப்பாங்கள்ல, பண்ணுவாங்களா, இதயத்தில் வச்சு அடிப்பாங்க, அதுக்கு பேர் சிபிஆர். அப்போ வாயோட வாய் வச்சு என்ன செய்யலாம், அந்த ஆக்சிஜனை உள்ளே கொண்டு போகலாம். 2வது அந்த ரிதமிக்காக 3 தடவை பண்ணணும், 6 நிமிடங்களுக்கு மேலே பண்ணணும். இதயம் துடிப்பை ஏற்படுத்துகிற வரை பண்ணணும். அதுக்கும் மேலே அவர் உயிர்ப்பிக்கலைன்னா என்ன செய்யணும், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இதயத்தில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு மேக்னெட் வச்சு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக கடைசி நேரத்தில் உயிர் பிழைச்சவங்களோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 40% மேலே. அப்போ தான் இறந்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் என்ன செஞ்சுருப்பாங்க, உயிரோடு வந்துருப்பாங்க. இது ஃபஸ்ட் எய்டு 40% மேலே பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் அது மாதிரி தான் மீட்டிங்கில் பேசிகிட்டே இருந்தார், திடீர்னு இதெல்லாம் நின்றுச்சு, இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஒருத்தர் ஃபஸ்ட் எய்ட்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், அவர் என்ன செஞ்சார், இந்த சிபிஆர் மெத்தட் பண்ணார், உயிர் பிடிச்சிட்டாரு. அப்புறம் அவர் காரே அவருக்கு டொனேட் பண்ணார். இப்போ கிஃப்டாக என்ன செஞ்சார், ஒரு கார் கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை என்ன மாற்றி அமைச்சப்பட்ட ஒரு மேடை இல்லையா, அவர் உயிர் பிடிச்சவருக்கு காரை பரிசாக கொடுத்தார். இந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் சிபிஆர். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வயசான ஒரு வெத்தலை போட்ட பாட்டி இருக்குது அப்படி தானே, அவங்களுக்கு சிபிஆர் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். என்ன காரணம், நம்ம காற்று ஊதத்தான் போகிறோம் அப்படி தானே, உரிய போகிறது இல்லை அப்படி தானே. 2 விஷயம் இருக்குது. ஊதுறதுனால அவங்களுக்கு ஹார்ட்டினுடைய பம்பு அதிகமாகி அவங்க பழச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால டிசீஸ் பரவமான கூட இருக்கலாம். சில பேர் வெத்தலை போட்டிருப்பாங்க, சில பேர் பான்பராக் போட்டிருப்பாங்க, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சிபிஆர் பண்ணலாம். நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார், எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு பண்ணலாமா, இது மாதிரி டவுட் எல்லாம் நிறைய வரும் இல்லையா. யாராக இருந்தாலும் நம்ம காற்றை உள்ளே கொண்டு போகிறதுனால பிரச்சனை கிடையாது. உள்ளேருந்து நம்ம வாய்ப்பு வந்தால் தான் என்ன செய்யும் பிரச்சனை. நிறைய பேர் கர்ச்சிப்பை வச்சு பண்ணலாமா சார், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க ஃபஸ்ட் எய்டில். கர்ச்சிப்பை வச்சு ஊதலாமா, நேரடியாக ஊதுறது தான் வெரி எஃபெக்டிவ்.
கர்ச்சிப் வச்சு ஊதுனீங்கன்னா அந்த அளவுக்கு சிபிஆர் ஒர்க் அவுட் ஆகாது. அதேமாதிரி ரிதமிக்கை கரெக்டாக ஒரே ரிதமிக்கில் நீங்கள் காட்டு அடிக்கணும். ஒரு தடவை என்ன ரிதமிக்கில் கொண்டு வரீங்களோ அதே தான் 6 நிமிஷத்துக்கு பண்ணணும். கொஞ்சம் மாற்றி பண்ணிடக்கூடாது. இப்போ தட்டி கொடுத்து சில குழந்தைங்களாம் தூங்க வைப்பீங்க. இப்படி ஒரே ரிதமிக்கை அடித்தா தான் என்ன செய்யும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிங்கன்னா நல்லா முழிக்க ஆரம்பிச்சிடும், உங்களே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி தானே, ஒரே ரிதமிக்கில் கொண்டு போனால் தான் அது வந்து அந்த ஆக்ஷன் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறது அந்த சிபிஆர் வந்து ஸ்பெஷலான ரெக்கவர் த ஹார்ட். அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபிப்ரிலேஷன். டினா மறுபடியும் ரெக்கவர் ஆகுது. இங்கே ஃபிப்ரிலேஷன், எஃப்ஐடி ஃபிப்ரிலேஷன். தமிழில் பிறல் துடிப்பு நீக்கம். பிறல் துடிப்பு நீக்கம். அப்போ சிபிஆர் கேட்காம இதை வச்சு கூட கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை தான் நீங்கள் எழுதணும். இந்த வார்த்தையை வச்சு கூட உங்களுக்கு கொஸ்டினை மாற்றி கேட்கணும். சரிங்களா? அடுத்து எல்லாத்தையும் ஒரு ஓவராலாக சம்மரி அவங்களே கொடுத்துருக்காங்க, புக்கிலே கொடுத்துருக்காங்க. எல்லா ஹார்ட்டையும் பற்றி மொத்தமாக எல்லாத்தையும் பற்றியும் டோட்டலாக சொல்லியிருக்காங்க. கார்பனரி ஹார்ட் டிசீஸில் என்ன ஒரே ஒரு கீழ் கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. காரை படிதல் உள்ள என்ன செஞ்சிருக்கு, பிளட் வெசல்ஸ் அடைக்க ஆரம்பிச்சிருக்கு, பிளாக். இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு, இப்போ தமிழில் சொல்லிடுறேன். அது இரத்த குழாய் நோய், வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா டாக்டர் பண்ணலாம். தமனி, சிரை, நிணநீர் குழாய் எல்லாமே இரத்தத்தினால் ஏற்படுறது தான் இரத்த குழாய் நோய், வாஸ்குலர் டிசீஸ். சொல்லிக்கிற செகண்ட் ஒன் பெருந்தமணி நோய். பெருந்தமணினா இதில் இருக்கக்கூடியது பார்த்துருக்கோம் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெளியில் போகக்கூடியது. எங்கேருந்து வெளியில் போகும், எல்பி, வெரி குட். எல்பியிலேருந்து வெளியே போகக்கூடியது மகாத்தமணி. அதில் இருக்கக்கூடிய வாழ்வு மகாத்தமணி வகை. அதில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அதில் வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, குருதி நாடப்பை பை மாதிரி போகும், வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது பேர் இந்த பெருந்தமணி நோய் அல்லது அரோட்டா டிசீஸ். இதை தான் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், ஆரிசியம்னு பார்த்துருக்கோம். அனோரிசியம்ல இப்போ பார்த்தோம், வீக்க நோய், பலூன் மாதிரி வீங்குது. ஆர்த்திமியா, மின் கடத்த அமைப்பு. எங்க இருக்கு மின் கடத்த அமைப்பு, எஸ்ஏ நோடுல இருக்கு. அதுல பிரச்சனை ஆச்சுன்னா எஸ்ஏ நோடு, அதுல இருந்தா மின்சாரம் பாயுதுன்னு நம்ம கற்றுக்கிறோம். இது வந்து துடிப்பு சரியா இருக்காது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்கும். இங்க என்ன செய்யாது, அந்த துடிப்பு இரகுலரா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேரு ஆர்த்திமியா அப்படிங்கிற நோய். பெரிகார்டிய வீக்க நோய், பெரிகார்டியாசிஸ். பெரிகார்டியல்ங்கிறது இதயத்தை சுற்றில இருக்கக்கூடிய உரை இல்லையா, அதுல 2 உரைகள்ல 1 அல்லது 2 உரைகள்ல வீக்கம் இருக்கும். வெளியுறை உள்ளுரைன்னு இருக்கு. அந்த ஒரு உரை அல்லது 2வது உரையில வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது பேரு பெரிகார்டிய வீக்க நோய், பெரிகார்டியாட்டிஸ். இதய செயலிழப்பு, ஹார்ட் ஃபெயிலியர். வென்ட்ரிக்கல் பகுதி குறைக்கப்பட்ட கன அளவு ரத்தம் போகும், குறைஞ்ச அளவு தான் வெளியில் போகும். அதுக்கு பேர் வென்ட்ரிக்கல்லாம். இங்கே தானே 2 வென்ட்ரிக்கல் இருக்கு, அதில் கம்மியான அளவு பிளட் போச்சுன்னா அது பேர் இதய செயலிழப்பு அல்லது ஹார்ட் ஃபெயிலியர். இதய வாழ்வு நோய். அப்போ அந்த வாழ்வு என்னென்ன வாழ்வு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய வாழ்வு மூவிதல் வாழ்வு, இங்கே இருக்கக்கூடியது ஈரல் வாழ்வு, இன்னொரு வாழ்வு அதுக்கு இன்னொரு பேர் மெட்ரல் வாழ்வு. இதில் ஏற்படக்கூடிய நோய் இதய வாழ்வு நோய், ஹார்ட் வால்வ் டிசீஸ். இதய தசை அழற்சி. அழற்சினா சிரோசிஸ் சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மயோபதினு கொடுத்துருக்காங்க. மயோபதி, சிரோசிஸ் அல்லது மயோபதி. கார்டியோ மயோபதி, தடித்த இதய சுவர்கள் தடிச்சிருந்ததுன்னா அது பேர் கார்டியோ மயோபதி. அதே தான் இங்கிலீஷ் வெர்ஷன். இது நல்லா இருக்கு இல்லையா. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் மட்டும் இல்லை. பிளாக் அப்படிங்கிறது பிளாக் ஆகிருக்கு, அனுகிரம் ஆகிருக்கு. இங்கே அந்த சிஸ்டம் ஹார்ட்டினுடைய சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. மின் கடத்து தசை தானே, அப்போ ஹார்ட் பீட் இர்ரெகுலர் ஆகிருக்கு. அப்போ ஹார்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட், கீவேர்டு. ஹார்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்
இங்கே பெரிகார்டியம் பாதிக்கப்பட்டிருக்கு, 2 அல்லது 3 உரை, 1 அல்லது 2 உரை பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கே வால்வு பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கே மயோபதியில் என்லார்ஜ்டு ஹார்ட் மசில் என்லார்ஜ் எல்லாமே கரெக்டாக போட்டுருக்காங்க. இந்த படம் தான் இந்த போட்டிருக்காங்க. ஹார்ட் வந்தவங்க சிரிக்க மாட்டாங்க இல்லையா, ஸ்மைலிங் ஃபேஸில் போட்டிருக்காங்க. அது மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த ஹார்ட்டில் இவ்வளோ குறைபாடு, ஒரு குறைபாடு இருந்தாலே அவங்க ரொம்ப கண்ணீர் வடிக்க மாதிரி போட்டிருக்கலாம். ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸாக ஹார்ட்டெல்லாம் என்ன செய்கிறாரு, அனாட்டமிக்கலாக அவர் கொடுக்குறாரு. ஹார்ட்டை பார்த்துங்க, இதில் எவ்வளோ மயோகார்டியல் ஃப்ராக்ஷன் இருக்குது. 2 வருஷத்துலேருந்து அவர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தமிழில் அண்ட் இங்கிலீஷ் வருஷம் ஒருத்தர் இதில் வருத்தப்படுற மாதிரியே தெரியல. இங்கிலீஷ் வேணுமா? இங்கிலீஷ்லேயே அதான் ஸ்மைலிங் ஃபேஸ். நிமிர்ந்த நன்னடை பாருங்களேன், அழகாக ஹேர் கட் பண்ணி சந்தோஷமாக இருக்காரு. டையெல்லாம் போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். பிளான்ட் அண்ட் அனிமல் டிசீஸ் என்ன காரணம்னா, நம்ம டிசீஸை பற்றி பார்க்கும்போது நம்மளே அறியாமல் ஒரு சோர்வு வந்துடும். இந்த நோயை ரொம்ப யோசிக்கிற டாக்டர்லாம் பாருங்களேன், நோய் வந்த மாதிரியே இருப்பாங்க. மென்டலுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக மென்டலாக இருப்பாங்க. பார்த்துறீங்களே, அவங்க நிறைய பேருக்கு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக இருக்காங்களா அவங்க அப்பப்போ செக் பண்ணிக்கிடுவாங்க. எல்லாருமே என்னென்னா நியூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாருமே ஒரு வகையில் கிரிக்கெட் ஜோகன் மென்டல் கிடையாது, எல்லாருமே ஒரு வகையில் மென்டல் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நியூரிட்டிஸ் பர்சன்டேஜ் தான் வேறுபட்டிருக்கும். 2 வகையான நியூரிட்டிஸ் இருக்குது. அதுலேயுமே டிசீஸ் 2 வகையான டிசீஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, நான் மென்டல்னு தெரிஞ்சுக்கிற மென்டல், நான் மென்டல்னே தெரியாமல் இருக்கக்கூடிய மென்டல். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கே மென்டல் தெரியாது. அவங்களாட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க, எங்கேயாச்சும் டீ சாப்பிடுவாங்க, அங்கேயே படுத்து உறங்குவாங்க. அவங்களுக்கு அவங்க மென்டல்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மென்டல்னு தெரிஞ்சுக்கிற மென்டல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உலகத்தில் 99.99% இருக்காங்க உலகத்தில் எல்லாரும். அப்போ பெரும்பாலும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டவுட்டை திரும்ப செஞ்சாலே அது என்ன நியூரிட்டிஸ்ன்னு இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாருங்களேன், நீங்கள் ஒரு குரூப் 2 இன்டர்வியூக்காக போகிறீங்க, ஃபைலில் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஆனால் பஸ்ஸில் 4 தடவை பார்ப்பீங்க. கரெக்டாக வளர்த்துறீங்களா? 4 தடவை அதை இருக்குதா இல்லையா, ஆனால் கன்ஃபார்மாக எடுத்து வச்சுருப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு தடவை செக் பண்ணுவீங்க. அல்லது பெரிய அமௌண்ட் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அடிக்கடி தொட்டு பார்த்துக்குவீங்க. கரெக்டாக எது முக்கியமானதோ அதை திரும்ப நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் நியூரிட்டிஸ், அது பேர் 1%, 2%, அந்த டிகிரி ஆஃப் வேரியேஷன் தான் இருக்கே தவிர எல்லாருமே என்ன தான் அந்த கேட்டகரி தான். அதனால் ஒரு சமாதானம் ஆகிக்கலாம். அப்போ எல்லாருமே இருக்காங்க, நம்மளும் ஒரு கேட்டகரியில் இருக்கிறோம். அதில் ஹை பீக்கில் இருக்கிறவங்க, லோ பீக்கில் இருக்கிறவங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனில் மாறுபடுவாங்க. சில பேர் ஆஃபீஸில் போனால் நல்ல பீக்கில் இருப்பாங்க, வீட்டில் போனால் டல்லாகிடுவாங்க, அவங்க பர்சன்டேஜ் கம்மியாயிடும். சில பேர் வீட்டில் பீக்காக இருப்பாங்க, ஆஃபீஸில் போனீங்கன்னா அப்படி மாதிரி வித்தியாசமான நியூரிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பழக்கப்பட போகிறீங்க வருங்காலத்தில். அந்த வேலை பார்க்குற இடத்துலலாம் நீங்கள் நிறைய நியூரிட்டிஸை பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூரிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஹார்ட்டில் இருக்கக்கூடியது பிளான்ட் அண்ட் அனிமல், இதை நோட் பண்ணிக்கோங்க. பிளான்ட் அண்ட் அனிமல் டிசீஸ் பை பாக்டீரியா. இதில் பாக்டீரியானால வரக்கூடிய நோய்னு கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு அந்த தாவரவியல் ரிலேட்டடாக நீங்கள் ரைஸில் வரக்கூடிய நோய், ஆப்பிளில் வரக்கூடிய நோய், கேரட்டு, சிட்ரஸ், காட்டன், பொட்டாட்டோ இதில் வரக்கூடிய நோய் எந்த ஆர்கானிசத்தினால வருது. இப்போ ரைஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். ஒரைசாஸ் அடைவாங்கிறது தாவரவியல் பேர் இல்லையா. அப்போ சாந்தமோனாஸ் ஒரைசே அந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடியதை எழுத போகிறீங்க. ஒன் வேர்டு மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல, தேவையானதை நீங்கள் கிளிக் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ சிட்ரி பழங்களில் இருக்கக்கூடியது சிட்ரிக் ஆசிட் இல்லையா, சாந்தமோனாஸ் சிட்ரி அப்படிங்கிறது. பொட்டேட்டோ அப்படிங்கிறது சப்ஸ்பீசிஸ், அதில் இருக்கக்கூடிய கிளாவிபாக்டர் அப்படிங்கிற ஒரு இதில் தேவையானது கிளிக் பண்ணி பாக்டீரியல் டிசீஸ் டு பிளான்ட் சோர்ஸ், பிளான்ட்டுக்கு எந்தெந்த வகையில் தாக்குதுன்னு எழுதலாம். அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா ஷீப்புக்கு, கேட்டலுக்கு ஆந்த்ராக்ஸ், ஷீப்புக்கெல்லாம் ஆந்த்ராக்ஸுங்கிறது, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. மைக்ரோபாக்டீரியம் போவிஸ் அப்படிங்கிறது கேட்டலுக்கு தாக்கக்கூடியது. பொவைன் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் லெக் கருப்பு கால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலில் வரக்கூடியது. கிளாஸ்ட்ரீடியம் அப்படிங்கிற ஆர்கானிசம் பாக்டீரியல் நோயினால பாதிக்கும். அப்போ தாவர விலங்குகளில் பாக்டீரியல் நோய் அப்படின்னா பிக் பண்ணி எழுதிக்கிறீங்க. தேவையானது 3, இங்கே ஒரு 3 பாயிண்ட், அங்கே ஒரு 3 பாயிண்ட்.
அதே எக்ஸ்பிளனேட்டரி எதில் தாக்குது, என்னென்ன பிரச்சனை வருது, பிளான்ட்டில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது எதுன்னா ஓகே. டேப்ல காலமும் கொடுத்துருக்கோம். வைரஸ் டிசீஸ் பிளான்ட்டில் டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் அண்ட் சுகர் கேன் மொசைக், பொட்டேட்டோ லீஃப் ரோல், வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர், ரைஸ் டங்க்ரோ டிசீஸ், குக்கும்பர் மொசைக் வைரஸ் நிறைய இருக்குது பிளான்ட் டிசீஸில். அனிமலில் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், எக்டோடெர்மேசிஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. டெர்மாட்டிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபங்கையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய்னு பார்த்தீங்கன்னா டெர்மாட்டிட்டிஸ், பூஞ்சையில் டெர்மாட்டிட்டிஸ். அது மாதிரி வெளிப்பகுதியில் பாதங்கள்லேயும் மவுத்துலேயும் இருக்கக்கூடிய கேட்டில் இருக்கக்கூடிய நோய்னு பார்த்தீங்கன்னா வைரல் டிசீஸ் தான். ரேபிஸ், நாய்களுக்கு கூட ரேபிஸ் வருது. அந்த ஹார்ஸு கூட வைரஸ் நோய் தான். ஹியூமன் டிசீஸ், காமன் கோல்டுலேருந்து பார்த்தா அடினோ வைரஸ் இல்லையா, காமன் கோல்டுக்கு முக்கியமானது அடினோ வைரஸ். அந்த காமன் கோல்டுக்கு டேப்லெட் கிடையாது, வேக்சின் கிடையாது, ஆன்டிபயோட்டிக் கிடையாது, நேச்சுரல் இம்யூனிட்டி தான். நேச்சுரல் 3 நாள் குறைஞ்சது இது பண்ணி அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு டேப்லெட் போடுவோம் அல்லது விக்ஸ் அப்புறம் அந்த வழியில் என்ன தெரியாது, நம்ம காந்தல் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் இது தெரியாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேஷன். சில பேருக்கு காது இறைச்சல் இருந்துகிட்டே இருக்கும், டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை விட இறைச்சல் உள்ளதை ஒன்று மாட்டிடுவாங்க, அவ்வளோதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காது இறைச்சல் வியாதி உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை விட அதிகமாக இறைச்சல் உள்ள ஒரு மோட்டர் மாட்டிடுவாங்க, அப்போ இந்த காதில் உள்ள இறைச்சல் கம்மியாகும். அதே மாதிரி இந்த விக்ஸ் எதுக்கு தடவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் அந்த வழி தெரியாமல் இருக்கிறது, மற்றபடி அது க்யூர்லாம் பண்ணாது, எதுவுமே க்யூர் பண்ணுற மாதிரி மெக்கானிசம் கிடையாது. காமன் கோல்டு, ஹெப்படைட்டிஸ் பி, கேன்சர், சார்ஸ்ங்கிறது ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் நோய், எய்ட்ஸுங்கிறது இப்போ பார்த்துக்கிறோம், ரேபிஸ் தெரியும், மம்ஸுக்கு தெரோட்டிடு கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய நோய் இப்போ கிடையாது, வேக்சின்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். போலியோ, அதுக்கும் வேக்சின் இருக்குது ரெகுலராக. அதை கண்டுபிடிச்சவர் சால்க்குன்னு ஒரு சயின்டிஸ்ட்டு, போலியோ வேக்சின் சால்க்குங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. வேக்சின்ங்கிறது ஆர்டிஃபிஷியல் ஆன்டிஜன், இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆன்டிஜன். அப்போ செயற்கையான வில்லன் தான் வரும். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் வேக்சின்னா ஹீரோ, அவர் குணப்படுத்துறாரு இல்லையா, அவர் ஆன்டிபாடின்னு நினச்சிட்டு கிடையாது, அவரும் ஒரு வகையில் வில்லன். எந்த வகையான வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் ஆன்டிஜன். அப்போ என்ன செஞ்சிடறோம், முன்னாடியே வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம், அது மெமரி பண்ணி வச்சுக்கிறோம், அடுத்து வரும்போது தடுக்கக்கூடியதான் நம்ம வேக்சின். அப்போது பிறந்த குழந்தைங்களுக்கே போட ஆரம்பிச்சிடும். அப்போ அது மாதிரியான வியாதி வரும்போது என்ன செய்வோம், நான் ஏற்கனவே இருக்கிறேன் நீ வராத, அதான் வேக்சின். நம்ம முன்னாடியே என்ன செஞ்சிடறோம், அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். அதனால தான் வேக்சின் போட்டோம்னா காய்ச்சல் வரும். இப்போ ஆன்டிஜன் தானே, உள்ள வார் நடந்திருக்கு இல்லையா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்திருக்கு இல்லையா, அப்போ இம்யூனோகுளோபுலின் ரியாக்ட் ஆகிருக்கு, அப்போ காய்ச்சல் வரும். வேக்சின் போடும்போது காய்ச்சல் வர்றதுக்கு காரணம் இட்ஸ் ஆன்டிஜன், ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஆன்டிஜன். சிக்கன் குனியா, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ். ஸ்மால் பாக்ஸ்னால் சின்னம்மை கிடையாது, பெரியம்மை, தமிழில் மாறி இருக்கும். ஸ்மால் பாக்ஸ்னால் தமிழில் பெரியம்மை, பெரியம்மைங்கிறது இப்போ ஒழிக்கப்பட்டிருக்கு, கிடையாது இப்போ. ஆனால் சிக்கன் பாக்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு தடவை வந்தால் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு டைம் வந்தால் மறுபடியும் வராது. மீசில்ஸ், மம்ஸ் இதெல்லாம் சேர்த்து வேக்சினாக போடுறாங்க. இந்திரதனுஷ் தடுப்பூசியெல்லாம் போட்டாங்கன்னா 8 வேக்சினை சேர்த்து போட்டுறாங்க, குறைஞ்சது 8 வேக்சினை சேர்த்து. முத்தடுப்பூசியிலேருந்து இப்போ இந்திரதனுஷ் வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணி. வைரல் டிசீஸ், அடுத்த டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை, பூஞ்சையினால் வரக்கூடிய நோய். பிளாஸ்ட் ஆஃப் பேடி, ரெட் ராட் இன் சுகர் கேன், சிவப்பு அழுகல் நோய். பீன்ஸில் வரக்கூடிய நோய். ஒயிட் ரஸ்ட், இதில் இருக்கக்கூடிய ஒயிட் ரஸ்ட் எதில் வரும்னா முட்டைப்போஸில் வரும், முட்டைப்போஸில் வரக்கூடிய நோய் ஒயிட் ரஸ்ட். உச்சி கொத்து நோய் அப்படிங்கிறது பஞ்ச் ஆஃப் பனானில் வரக்கூடியது. ஹியூமன் டிசீஸ், பாதப்படை, காலில் சேர்த்து புண்ணுன்னு நம்ம சொல்கிறோம், அத்லெட் ஃபுட்டு. கேண்டிடியாசிஸ், aspergillosis. Fungal disease to cause plant and animal. அடுத்து நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்து உயிரி புவி வேதி சுழற்சிகள் அப்படிங்கிறத பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். சைக்கிளில் இருந்து கன்ஃபார்மாக கொஸ்டின் கேட்குறாங்க. கார்பன் சைக்கிளாக இருக்கட்டும்,
ஹைட்ரஜன் சைக்கிளாக இருக்கட்டும் அல்லது நைட்ரஜன் சைக்கிள், அதாவது அமோனியாவை மாற்றி கேட்பாங்க, நைட்ரஜனை தான் கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க. அதே ஃபிக்சேஷன் கேட்டாங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கேட்க போகிறாங்க. அவ்வளோ. இந்த நைட்ரஜன் சுழற்சி நம்ம எதிர்பார்க்கலாம். இதுலேருந்து நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நம்ம இதுக்கு நிறைய பேராவாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சுழற்சியை ஞாபகம் வச்சுக்கிறோம், அதை வச்சுட்டு பாயிண்ட் எழுதுறோம். 10 லைன் வந்ததுன்னு வைங்க, 10 பாயிண்ட் எழுதுறோம். 5 லைன் சுழற்சி செஞ்சதுன்னா 5 பாயிண்ட் எழுதுறோம். அவ்வளோதான். அதை வச்சு எக்ஸ்பிளனேட்டரி பண்ணிக்கிறோம். அப்போ நீர் சுழற்சிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மழை ஏன் பொழிகிறது அப்படின்னு வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய பனியில் இருக்கக்கூடிய அது வந்து எவாப்ரேட் ஆகுது, அப்படி தானே. பதங்கமாதல்னு ஒரு வினை கூட நடக்குது, சப்ளிமேஷன். திண்ம நிலையில் இருக்கக்கூடிய பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுறது பேர் பதங்கமாதல் இல்லையா, சப்ளிமேஷன். அப்போது போலார் ரீஜியன்லாம் பாருங்கள், சவுத் போல்லாம் உயிரினங்களே கிடையாது. அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் சூரியன் மூலமாக என்ன செய்யுது, பதங்கமாதல்னு ஒரு வினை மூலமாக மேலே போயிடுது, அல்லது ஆவியாகி மேலே போயிடுது. எல்லாமே மேலே போயிட்டு குளிர்விக்கப்படுறதுனால மழையாக பொழியுது. மழை வந்து இருக்கிறதுக்கு காரணம் பரப்பொழிவு விசை. நேற்று பார்த்தோம், சர்ஃபேஸ் டென்ஷன் தானே. மழை நீர் கோள வடிவத்தில் இருப்பதற்கு காரணம் பரப்பீடு விசை. அது ரிலேட்டடாக நம்ம இப்போது நீர் சுழற்சிங்கிறது அதுதான். நீர் சுழற்சிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி மேலே போயிடுது. அங்கேருந்து குளிர்விக்கப்படுறதுனால நீராக வருது, அதுக்கு பேர் நீர் சுழற்சி. அதை தான் அந்த ஸ்டைலில் போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்தோம். 2 வகையான காரணிகள் இருக்கு, அதை நோட் பண்ணி. பயோட்டிக் உயிருள்ள காரணிகள், ஏபயோட்டிக் அப்படிங்கிறது உயிரற்ற காரணிகள். எது உயிருள்ள காரணிகள், எது ஆர்கானிசம் இருக்கோ, எதுக்கெல்லாம் இந்த செல் இருக்கோ, எதுக்கெல்லாம் புரோட்டோபிளாசம் இருக்கோ, அதெல்லாம் உயிருள்ள காரணிகள். அப்போ செல்லில் உயிர் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் நியூக்ளியஸ் சொல்லுவாங்க, சில பேர் மைட்டோகாண்ட்ரியா சொல்லுவாங்க, கோல்கி இருக்கு. எதுவுமே கிடையாது. புரோட்டோபிளாசம்ங்கிறது தான் உயிர் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி, நியூக்ளியஸ் கிடையாது. புரோட்டோபிளாசம் பர்கின்ஜி கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த புரோட்டோபிளாஸ்டில் குறிப்பிட்ட அளவு நீர் இருக்கணும், அதில் உயிர் துகள்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது உயிர் உள்ளதாக இருக்கும். அந்த இதை நம்ம உயிரற்றதாக மாற்றோம்னா என்ன செய்வோம், அந்த புரோட்டோபிளாசத்தை சிதைப்போம். அது பேர் பிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோலைசிஸ் உயிரை சிதைக்கிறோம். புரோட்டோலைசிஸ் அண்ட் பிளாஸ்மோலைசிஸ், பிளாஸ்மா படலங்களை சிதைப்போம். அப்போ எதனால சிதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு, pH, temperature. அப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிளாஸ்மோலைசிஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிளாஸ்மா மெம்பரைன், பிளாஸ்மா படலத்தை சிதைக்க காரணியாக இருப்பவை அவை. ஹீட்டுனால பாதிக்கப்படும், pHனால பாதிக்கப்படும், டெம்பரேச்சர்னால பாதிக்கப்படும். என்சைம் அதே மாதிரி, என்சைம் ஹீட்டுனால பாதிக்கப்படும், pHனால பாதிக்கப்படும், டெம்பரேச்சர்னால பாதிக்கப்படும், சால்ட் கான்சன்ட்ரேஷனால பாதிக்கப்படும். அதை கண்டுபிடிச்ச ஒரு என்சைமை கேட்டிங்கன்னா MM ஈக்குவேஷன் ஞாபகம். உங்களுக்கு மைக்கேல்ஸ் மென்டன் ஈக்குவேஷன், என்சைமை சிதைக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு அதை படிச்சிருக்கோம். இப்போ உயிரற்ற காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம், அழுத்தம், நீர், மண், நிலம், காற்று, சூரிய ஒளி அப்படிங்கிறதுதான் உயிரற்ற காரணிகள். அப்போ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், இதுதான் உயிரி புவி வேதி சுழற்சிகள். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள். பயாலஜினா உயிரோட இருக்கக்கூடியது, ஜியாலஜினா மண்ணை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு, கெமிக்கல்ஸ்னா கீமோ இல்லையா, கீமோ, சைக்கிள்ஸ்னா சுழற்சி. ஜியோட்ரோபிசம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஜியோனா மண்ணை பற்றி, மண்ணை சார்ந்து இருக்கக்கூடியது. சரிங்களா. இப்போ வாட்டர் சுழற்சி ரொம்ப டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணது தேவையில்லை. உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஃபேக்ட் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், நீராவியாக்கல் நடக்கும். திண்ம நிலையில் இருக்கக்கூடியது நேரடியாக வாயு நிலைக்கு வச்சுனாங்க பறக்க மாட்டோம். நீராவி போக்கு நடக்கும், குளிர்விக்கப்படுதல், மழை பொழிவாகுதல், வழிந்தோடுதல், தரை கீழ் ஊடுருவல். மழைநீர் என்ன செய்யும், மண்ணு கீழே ஊடுருவாங்க. இதுதான் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் இன் வாட்டர் சைக்கிள். அப்போ என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், எவாபரேஷன், சப்ளிமேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், precipitation, surface runoff, infiltration, converted into various form. சாயிலில் வரும். திடநிலைக்கு உதாரணம் பனிக்கட்டில், திரவ நிலையில் நீர், வாயு நிலையில் இருக்கக்கூடிய நீராவி. இந்த 3 கேட்டகரி தான் மாறும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எவாபரேஷன். எவாபரேஷன். ரெண்டாவது பாருங்க பதங்கமாதல், திடப்பொருள் நேரடியாக மாறுது. நீராவி போக்கு, இலை துளைகள், ஸ்டொமேட்டா, பட்டை துளைகள், இதிலிருந்து இலைகள்லாம் நீராவி போக்கு ஆகுது. அதுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன் பேர். இலை துளைகளிலிருந்து தண்ணி மேலே போகிறதுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு.
இதுதான் அந்த ஒப்பன்சியா மாதிரியான தாவரங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீராவி போக்கு. அப்படி தானே? என்ன காரணம்? அதில் வந்து இலைகள்லாம் என்ன ஸ்பின்ஸாக முள்ளாக மாறி இருக்கு. அதனால அங்கே நீராவி போக்கு கம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த பாலைவனங்களில் அது உயிர் வாழும். செரோஃபைட்ஸ் அந்த மாதிரி. குளிர் வைத்த நீராவி குளிராக மாறுது, மழையாக பொழியும். கடைசி தரை மேல் வழிந்தோடுகிறது, மண்ணில் ஊடுருவுகிறது, வழித்தேடல்கள் ஏற்படுகிறது. இதை டோட்டலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஐடியா கிடைச்சிடும். உள்வழித்தோடல் அப்படிங்கிறது பெர்கோலேஷன். இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தை கேட்பாங்க. பெர்கோலேஷன் என்ன? வாட் இஸ் பெர்கோலேஷன்? இட்ஸ் பிலாங் டு வாட்டர் சைக்கிள் அப்படி எழுதணும். பெர்கோலேஷன் பிலாங்ஸ் டு வாட்டர் சைக்கிள். அதில் இருக்கக்கூடியது அல்லது நுண்ணிய அல்லது உடைந்த பாறைகளின் வழியாக நீர் உள்ளே செல்வதற்கு பேர் பெர்கோலேஷன். தமிழில் உள் வழிந்தோடல். வாட்டர் சைக்கிள் நேரடியாக பார்த்துக்கலாம். பாருங்க, எக்ஸாமில் படம் வந்து ஸ்கீமெட்டிக் டயக்ராம் தான். அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். டயக்ராம் தேவை கிடையாது தானே? நீங்கள் வேர்ட்ஸாக தான் எழுதணும். மேக்ஸிமம் ஏரோ மார்க் போட்டு தேவையான எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உட்காந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு அதை எவ்வளோ ஸ்கீமெட்டிக்காக நீங்கள் மாற்றி அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல திருத்துறவங்களுக்கு வசதியாக நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களோ அதான். வாட்டர் சைக்கிள் கேட்டாங்கன்னா இது என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு இதில் டோட்டலாக இருக்குது. நைட்ரஜன் சைக்கிள் இம்பார்ட்டன்ட். என்ன காரணம்னா நைட்ரஜன் எதெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நைட்ரஜன் புரோட்டீன்ல இருக்கு, புரதங்கள்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ செயின்ல இருக்கு, டிஎன்ஏ அதுல இருக்கக்கூடியது. குளோரோஃபில்ல இருக்கு. அட்மாஸ்பியர்ல 78%, 78%. அந்த 78% வினைபடாத வாயுன்னு சொல்லுவோம். அன்ரியாக்டட், ரியாக்ட் ஆகாது. மனித உடம்புக்கு வந்தாலோ அல்லது சுழற்சியிலேயோ வினைபடாது. இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ல எளிமையா ஒரு வார்த்தை சொல்றதா இருந்தா, நைட்ரஜன் 78% இருந்தாலும் அது நேரடியாக உயிரிகளுக்கு பயன்படாது. நாட் யூஸ் டைரக்ட்லி. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்க இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஆட்கள் தான் என்ன சொல்கிறோம், நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஆர்கானிசம். அது பாக்டீரியாவாக இருக்கலாம் அல்லது உரங்களாக தான் இருக்கலாம், ஃபெர்டிலைசராக இருக்கலாம். அந்த உரங்களுக்கு பேர் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஃபெர்டிலைசர். அந்த பாக்டீரியாவுக்கு பேர் ரைசோபியம் மாதிரியான பாக்டீரியா. அது பேர் நைட்ரஜன் ஃபிக்சியேஷன் நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கு பாருங்க, சைனா பாக்டீரியா, அது கூட நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம். எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு முடிச்சுகளில் இருக்குது. லெகுமினஸ் பிளான்ட்ல அது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுறது. அப்போ இந்த கேட்டகரியிலிருந்து தனியாக கூட கேட்கலாம் அல்லது நைட்ரஜன் சைக்கிளோட கலந்து இதை கேட்பாங்க. நைட்ரஜன் நிலை நிறுத்தம் அல்லது நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் அசியூமுலேஷன். உட்கிரகித்து தன்மயமாகுதல். அப்சர்வ் பண்ணிக்கும். முன்னாடியா இது கரெக்டா? நைட்ரஜன் அசியூமுலேஷன். நைட்ரேட் அயனிகளாக மாற்றப்பட்டு, அப்போ நைட்ரஜன் அயனிக் ஃபார்ம்ல மாறிட்டு அது நியூக்ளிக் ஆசிட் ஃபார்மேஷனில் பிளான்ட் அண்ட் அனிமலுக்கு தகுந்த போல அது மாறிடும். அதுக்கு பேர் நைட்ரஜன் அசியூமுலேஷன். பிளான்ட் அப்சார்ப் நைட்ரேட் அயான்ஸ், நைட்ரஜன் அயனிகளாக மாறிடும். அண்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்டாக மாறிடும். ஹெர்பிவோரஸ் தாவர உண்ணிகளுக்கு பிளான்ட் ப்ரோட்டீனாக அது மாற்றிடும். கார்னிவோரஸ் அனைத்து உண்ணிகளுக்கு அது ப்ரோட்டீனை சிந்தசிக்கும். அப்போ 3 இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் அது அசிமுலேஷன் பண்ணிக்குது. ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிங்க. பிளான்ட்டாக இருந்தால் நைட்ரேட் அயான ஆர்கானிக் ப்ரோட்டீனாக மாற்றும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
பிளான்ட்டாக இருந்ததுன்னா நைட்ரேட் அயனிகளை புரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிடாக மாறும். ஹெர்பிவோரா இருந்தா தாவர உண்ணிகள் ஆடு மாதிரியான உயிரினங்கள் ஹெர்பிவோரஸாக இருந்தா புரோட்டீன்ஸை அனிமல் புரோட்டீனாக மாற்றிக்கும். புரோட்டீன் கன்வெர்டட் டு அனிமல் புரோட்டீனாக மாற்றிக்கும். கார்னிவோரஸாக இருந்தா அனைத்துண்ணிகளா அல்லது விலங்குண்ணிகளாக இருந்தா உணவில் இருந்து ஃபுட்டில் இருந்து உற்பத்தி பண்ணி சிந்தசிஸ் கார்னிவோரஸாக இருந்தால் ப்ரோட்டீனை ஃபுட்டில் இருந்து சிந்தசிஸ் பண்ணிக்கிறாங்க. இது பேர் அசிமிலேஷன். ஃபிக்சேஷன்கள் ரொம்ப ஃபேமஸான ஒன்று எழுதிடுவீங்க. அசிமிலேஷன்கிறது 3 கேட்டகரியில் நடக்குது. ஆட்டோட்ரோப்பா வேறு மாதிரி நடக்குது, ஹெர்பிவோரஸாக வேறு மாதிரி நடக்குது, கார்னிவோரஸாக வேறு. அமோனிஃபிகேஷன் அமோனிஃபிகேஷனில் யூஸ் ஆகக்கூடிய ஆர்கானிசம் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. சிதைக்கக்கூடிய ஆர்கானிசம் சிதைக்கக்கூடியது பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. அமோனியாவை மாற்றிக்கும், அமோனியம் காம்பவுண்டாக மாற்றிக்கும். எப்போ NH4 மாற்றிட்டு அது அமோனியாவாக மாறுகிறது. நைட்ரேட் ஆகுதல், நைட்ரிஃபிகேஷன். அமோனியா காம்பவுண்ட் converted to soluble nitrate. Ammonium compound converted to soluble nitrate. இப்போ பிளான்ட்டுக்கு எது தேவை? நைட்ரைட் தேவையா அல்லது நைட்ரேட் தேவையா? நைட்ரேட் தான் தேவை. நைட்ரைட் தேவையில்லை, அமோனியா தேவை. அமோனியாங்கிறது மண்ணில் தேவை. நைட்ரேட் தான் நைட்ரேட்டை மாற்றி கொடுக்கறது தான் நைட்ரிஃபிகேஷன், நைட்ரேட் ஆகுதல். டீநைட்ரிஃபிகேஷன். சாயில் இருந்து வளிமண்டலத்தை அடைந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியருக்கு அடைந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் டீநைட்ரிஃபிகேஷன். அதில் யூஸ் ஆகக்கூடிய ஆர்கானிசம் சூடோமோனாஸ் ஸ்பீசிஸ் தான் ரெடியூஸ் பண்ணி ரிடக்ஷன் ஒரு ரியாக்ஷன் பண்ணி கேசியஸ் ஃபார்மாக வளிமண்டலத்துக்கு மறுபடியும் அனுப்பும். ஹியூமன் இம்பேக்ட் ஆன் நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் சைக்கிளில் மனிதனுடைய முக்கியத்துவம் என்ன? நிறைய போர்டிங் ஃபாசில் ஃபியூவலை யூஸ் பண்ணுறோம், கனிம எரிபொருட்களை பயன்படுத்துகிறோம், நைட்ரஜன் பேஸ்டு ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் யூரியாவை பயன்படுத்துகிறோம். அதனால் அதிகமாக நைட்ரஜனுடைய அளவு அதிகமாகிட்டே போகுது. அதனால் வளிமண்டலோட நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குது. பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கிறது தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா. ஆற்றலை ஆக்கவும் முடியாது, ஆற்றலை நிலைநிறுத்த முடியும் இல்லையா? எதுவாக இருந்தாலும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடும். அது வேறு சைக்கிள் நம்ம சொல்லுவோம். எல்லாமே சைக்கிள் ப்ராசஸாக நடக்கும். இப்போ பாடிங் ஃபியூவல் அண்ட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால நைட்ரஜனுடைய அளவு. இதை 4 பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? நைட்ரஜன் ஃபிக்சேஷன். யூஸ் ஆகக்கூடியது அசட்டோபாக்டர். எதில் இருக்கும்? இன் சாயில் இருக்கக்கூடிய. நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் யூஸ் ஆகக்கூடிய பாக்டீரியா ரைசோபியம். எதில் இருக்கும்? ரூட் நூடில்ஸ், வேர் முடிச்சுகள் இருக்கும். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் உரங்கள்ல இருந்தால் ப்ளூ கிரீன் ஆல்கா. எந்த உரத்தில் இருக்கும்? நாஸ்டாக் அப்படிங்கிற உரத்தில். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் 3 பாயிண்டிங் ஆகும். சாயில் இருக்கக்கூடியது, ரூட்டில் இருக்கக்கூடியது, இன்னொன்று உரங்களாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நாஸ்டாக், ப்ளூ கிரீன் ஆல்கா. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்த்தோம்? அமோனிஃபிகேஷன். அழுக வைக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள். அப்போ பியூரிஃபையிங், அதை சிதைக்கக்கூடிய பாக்டீரியாவும் பூஞ்சையும் ஞாபகம். அமோனிஃபிகேஷன் தான் 2 கீவேர்டு தான் வரணும். பியூரிஃபையிங், சிதைக்கக்கூடிய பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. நைட்ரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு நைட்ரோசோமனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர்.
அப்படிங்கிற 2 பாக்டீரியா ஞாபகம் வரும். நைட்ரிஃபிகேஷன், நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, நைட்ரோசோமனாஸ் அண்ட் நைட்ரோஃபேக்டர். டீநைட்ரிஃபிகேஷன்னா சூடோமோனாஸ் அப்படிங்கிறது 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இதே தான் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்புங்கிறது ஸ்ட்ரக்சரை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதே தான் இது பாருங்க. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் N2 இல்லையா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இன் ரூட் நாடுல்ஸ் இன் லெகுமினஸ் ரூட்ஸ். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சாயில் பாக்டீரியா எதுவும் மாற்றிக்கும் அமோனியா NH4 + நைட்ரஜன். நைட்ரிஃபிகேஷன் நடக்குது. இட்ஸ் கன்வெர்டட் டு NO2 - நைட்ரைட். நைட்ரேட் நேரடியாக யூஸ் ஆகுது. மறுபடியும் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா யூஸ் ஆகும். நைட்ரேட் NO3 கரெக்டாக சொல்லணும்னா NO3 நைட்ரேட்டினுடைய ஃபார்முலா NO3. அது அசிமுலேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். டீகம்போஸ் சிதைக்கப்படும். கடைசியாக மறுபடியும் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நைட்ரஜன் சைக்கிள். இப்போ 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ஒன் இஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன் அண்ட் டீநைட்ரிஃபிகேஷன். இந்த 4 ஸ்டெப்பையும் என்னென்ன ஃபார்முலான்னு எழுதுனீங்கன்னா சரி. N2 NH4 + NO2 - NO3 அப்போ அதை சீக்வன்ஸாக எழுதிங்க பார்க்கலாம். ஒரே சீக்வன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம். N2 கன்வெர்டட் இன்டு NH4 + 2 NO2 - கன்வெர்டட் NO3 இந்த சீக்வன்ஸில் வர all processes belong to the sequence. இதான் நைட்ரஜன் சைக்கிளில் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் சைக்கிள். கார்பனுங்கிறது பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கார்பன் மோனாக்சைடில் இருக்கு, கார்போஹைட்ரேட் மெட்டீரியல் இருக்கு, கார்பனுடைய புரோவேட்டோட சார்கோலா இருக்கு, டைமண்டா இருக்கு, கிராஃபைட்டா இருக்கு கெமிக்கல் ரீதியா, கார்பன் டை ஆக்சைடா இருக்கு, வளிமண்டலத்தில் லேசான வாயுவா இருக்கிறதுனால கிரீன் ஹவுஸ் கேஸஸா இருக்கு. புரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ல இது இன்கார்பரேட்டா அதை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காம்பவுண்ட் எதுனா கார்பன். இது அட்மாஸ்பியரிக்ல எந்தெந்த ப்ராசஸ் பண்ணுது? கார்பன் சுழற்சியின் மனிதனின் தாக்கம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதில் ஈஸியான பாயிண்ட். காடுகளை அழிக்கிறதுனால டீஃபாரஸ்டேஷன், படிம எரிபொருட்களே நம்ம பயன்படுத்துறதுனால ஃபாசில் ஃபியூவல், கார்பனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது, கார்பன் டை ஆக்சைடோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் வெப்பமயமாதல்னு ஒன்று, குளோபலைசேஷன் அப்படிங்கிறத நடக்குது. ஹியூமன் இம்பேக்ட் ஆன் கார்பன் சைக்கிள் அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்காக கார்பன் சைக்கிள் அடுத்த கேட்டகரி. இப்போ ஃபாசில் ஃபியூவல் யூஸ் பண்ணுறோம். ஒரு விலங்கு கொடுக்குறாங்க, அது சுவாசத்தின் போது வெளியிடக்கூடிய வாயு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். தாவரங்கள் பகல் நேரத்தில் எதை எடுத்துக்கும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், ஆக்சிஜன் வெளியிடும். இரவு நேரங்களில் அப்படியே ப்ராசஸ் மாற்றி பண்ணும். ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடியது நிலக்கரி, எண்ணெய், கார்பன் எல்லாமே மறுபடியும் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடாக மாறும். இதுதான் உலக வெப்பமயமாதலுக்கு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் சைக்கிளோட லிங்க் பண்ணி சொல்லுங்கள். கார்பன் சைக்கிள் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சூழ் மண்டலம், ஈகோ சிஸ்டம். இதில் ஒரு ஷார்ட் சொல்லிடலாம். இதைத்தான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்க போகிறது ஒரு சின்ன ஷார்ட்ஸை சொல்லுங்கள். சூழ்நிலை மண்டலத்தில் ஃபஸ்ட்டு பிளான்ட் எந்த பொருளை சிந்தசிஸ் பண்ணுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டார்ச்ங்கிற உணவு பொருளை சிந்தசிஸ். எது மூலமாக சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி. அது வந்து எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லி. எதில் இருக்கக்கூடியது? இலைகளில் இருக்கக்கூடிய பச்சை, அது பேர் குளோரோஃபில். அதில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் என்ன பேர்? குளோரோபிளாஸ்ட். ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, குளோரோபிளாஸ்டுடைய அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ள என்ன இருக்கும்? குளோரோபிளாஸ்ட்டுங்கிற ஒரு இரட்டை உரையினால் ஆனது, டபுள் லேயர். உள்ள என்ன இருக்கும்? தைலாய்டுன்னு ஒன்று இருக்கும். உள்ள இருக்கக்கூடியது கிரானா.
கிரானாங்கிறது ஒன்று இருக்கும். எப்படி இருக்கும்? அடுக்கி வைக்கப்பட்ட நாணயங்கள் கூட இருக்கும். அதனால தான் அதுக்கு பில் ஆஃப் காயின்ஸ், பில் ஆஃப் காயின்ஸ். இது எல்லாம் கனெக்டட் டுகெதர். another one டைலகாய்டு மெம்பரேன், another one டைலகாய்டு. இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் குளோரோபிளாஸ்ட், பசுங்கடிகம். இப்போ பசுங்கடிகம் என்றால் என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் என்ன அப்படி கேட்டாங்கன்னா எழுதுறதுக்காக. அப்போ பச்சையாக இருக்குது, பசுங்கடிகம் இருக்குது, எதை உற்பத்தி பண்ண போகுது? ஸ்டார்ச்ங்கிற ஒரு பல் சர்க்கரை அல்லது பாலிசாக்கரைடை உற்பத்தி பண்ண போகுது. இந்த பாலிசாக்கரைடு உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த தாவரங்களுக்கு இன்னொரு பேர் சுய ஜீவிகள் நம்ம சொல்லுவோம். சுய ஜீவிகள். அப்போ உயிரற்ற ஒரு பொருட்களும் உயிருள்ள ஒரு பொருட்களும் சேர்ந்தது தான் சூழ் மண்டலம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளார்க்னு ஒரு சயின்டிஸ்ட். கிளார்க்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட். இதை ஃபர்ஸ்ட் முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டான்ஸ்லி. அப்போ ரெண்டு சயின்டிஸ்ட், கிளார்க் அண்ட் ஸ்டான்ஸ்லிங்க ஆப்ஷன். சூழ் மண்டலத்தில் முக்கியமான ரெண்டு சயின்டிஸ்ட், கிளார்க் அண்ட் ஸ்டான்ஸ்லி. ஒருத்தர் என்ன செய்யறது? த ஆர்கானிசம் ஆர் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஹேபிட் ஃப்ரம் த ஈகோசிஸ்டம். உயிருள்ளவையும் உயிரற்றவையும் சேர்ந்தவை அப்படி சொல்றாரு. அதை முன்மொழிந்தவன் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லிங்கிற சயின்டிஸ்ட். உயிரினங்கள் உயிரற்றவருக்கு ஒரு அடிப்படை செயல்முறை, ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஓடம், இபி ஓடம். அப்போ மூணாவது சயின்டிஸ்ட் ஓடம், கிளார்க், டான்ஸ்லி அண்ட் இபி ஓடம். அப்போ வளிமண்டல அலகுகள் ரெண்டால் ஆனது. ஒன்று உயிரற்ற மண்டலங்கள், இன்னொன்று உயிருள்ள மண்டலம். இப்போ சுயஜீவிகளுக்கு இன்னொரு பேர் ஆட்டோட்ரோப்ஸ். தானாகவே தன் உணவை தயாரித்துக் கொள்ளக்கூடிய உயிரினங்கள். பச்சைங்கிறது ஒன்று இருக்குது. ஆல்கா கூட ஒரு ஆட்டோட்ரோப் தான். இந்த கிளாமடோமோனஸ்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை தாவரம்னு நம்ம சொல்லுவோம். அது பேர் கிரீன் பிளான்ட். அது கூட ஆட்டோட்ரோப். இதை சாப்பிடக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெர்பலை சாப்பிடக்கூடியது ஹெர்பிவோரஸ், தாவர உண்ணிகள். அப்போ இதை எது சாப்பிடுதோ அதுக்கு பேர் கன்சியூமர்னு சொல்லுவோம் இல்லையா? கன்சியூமர், நுகர்வோர். முதல்ல நுகர்றதுனால அதுக்கு பேர் பிரைமரி கன்சியூமர் அல்லது முதல்நிலை நுகர்வோர். இதை சாப்பிடுறதுக்கு பேர் கார்னிவோரஸ், விலங்குண்ணிகள். இரண்டாவது நுகர்றதுனால அது செகண்டரி கன்சியூமர், இரண்டாம் நிலை நுகர்வோர். இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க ஆம்னிவோரஸ், இரண்டையும் சேர்த்து உண்பவை, தாவர மற்றும் விலங்குண்ணிகள். ஆம்னிவோரஸ், அனைத்துண்ணியும் நம்ம சொல்லுவோம் தமிழ்ல, அனைத்துண்ணியும் சொல்லுவோம். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணது அடுத்த லெவலுக்கு போகுது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரியாக்ஷன். அப்போ தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா இஸ் ஓவர். தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா என்னது? எதுவாக இருந்தாலும் எனர்ஜி மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ பாருங்க, எனர்ஜி சேஞ்ச் ஆகிடுச்சு, மறுபடியும் எல்லா உயிரினங்களும் எதுக்கு போகும்போது? சாயிலுக்கு, மண்ணுக்கு போகும்போது. மண்ணில் போனவுடனே சிதைக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் சிதைப்பவைகள். எதெல்லாம் சொல்லுவோம்? பாக்டீரியா, ஃபங்கை, முக்கியமாக சிதைக்கக்கூடிய உயிரினங்கள். வெளுப்பிகளாக ப்ளீச்சிங்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ப்ளீச்சிங், வெளுத்தல்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது மூலமாக தண்ணியெல்லாம் வெளியேற்றும் சிதைப்பவை. சிதைச்சு முடிச்ச உடனே என்ன பொருளாக மாறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிம பொருளாக மாறும். இட்ஸ் ஏ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் கன்வெர்டட் இன்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். மேலே உள்ளது ஃபுல்லாக பாருங்களேன், பூமிக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக பாருங்க, எதுவாக மாதிரி இருக்குது? இட்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அப்போ கார்பன் ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா மேலே நடந்துகிட்டே இருக்கும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். கீழே நடந்துகிட்டே இருக்கிறது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மறுபடியும் கனிம ஊட்டமாக தாவரங்களுடைய வேர்களுக்கு போய் ஊட்டமாக ப்ராசஸ். அப்போ ஒரு ஃபுல் சைக்கிள். இதை தான் இந்த சூழ் மண்டலம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதை ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறோம். சூழ் மண்டலம் ஃபுல்லாக ஆஃப்டர் த பிரேக் என்ன செய்ய போகிறோம்? இந்த சூழ் மண்டலத்தை ரிலேட்டடாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் 3 முக்கியமான சயின்டிஸ்ட் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளவரே கிளார்க் நோட் பண்ணிக்கங்க. The organism and the physical feature of the habitat form an ecosystem. வாழ்விடத்தில் காணப்படும் உயிரினங்களும் பிற உயிரற்ற காரணிகளையும் உள்ளடக்கியது சூழ்மண்டலம்.
The organism and the physical feature of the habitat form an ecosystem. அப்போ உயிர் உள்ளது உயிரற்றது ரெண்டு சேர்ந்தது தான் சூழ்மண்டலம் என கூறியவர் கிளார்க். வெளியிட்டவர் டான்ஸ்லி 1935 என்ன செய்யறாரு, வெளியிடுறாரு. இபி ஓடம் basic functional unit of organism and their environment. The organism connect with the environment. Basic unit of organism and their environment interacting with each other. ஒன்று மற்றொன்றோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்பவை என கூறியவர் இபி ஓடம். இபி ஓடத்தோட அந்த ஃபேமஸான கருத்து தான் ரொம்ப ஃபேமஸானது இபி ஓடத்தோட. ஸ்ட்ரக்சர் ரெண்டு வகையான ஸ்ட்ரக்சரு, ஒன்று ஏபயாட்டிக் காம்பனன்ட், இன்னொன்று பயோட்டிக் காம்பனன்ட். உயிரற்ற அலகுகள் மற்றும் உயிருள்ள அலகுகள். உயிரற்ற அலகுகள் எது பாருங்க, சூரிய ஒளி, நீர், மண், ஆக்சிஜன், கால்சியம், கார்பனேட், பாஸ்பேட், இது எல்லாமே. பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் எதெல்லாம்னா ப்ரொடியூசர்ஸ், எது உணவை உற்பத்தி பண்ணுதோ அதெல்லாம் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். கன்சியூமர், எது நுகர்தலுக்கு பயன்படுதோ அதெல்லாம் கன்சியூமர். கன்சியூமருடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ், தாவரங்கள் மட்டும் சாப்பிட்டுச்சுன்னா ஹெர்பிவோரஸ். கார்னிவோரஸ்னா விலங்குகள் சாப்பிடுறது, அனைத்து சாப்பிட்டுச்சுன்னா அது அனைத்துண்ணிகள். இது எல்லாமே பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷியரி கன்சியூமர். டீகம்போசர்ஸ் நம்ம பார்த்த மாதிரி எதெல்லாம் முக்கியமான டீகம்போசர்ஸ், பாக்டீரியா, இது எல்லாம் சேர்ந்தது தான் சூழ்நிலை மண்டலம். சரிங்களா? இப்போ காலையிலேருந்து பார்க்குறதுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆரியூசியம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசார்டர். ஆரியூசியம்னு ஒரு டிசார்டர். ஆரியூசியம் அல்லது அனூரிசியம்னு ஒரு டிசார்டர் இருக்கு. சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசார்டர், அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ருமட்டாய்டு ஹார்ட் டிசீஸ். ருமட்டாய்டு இதய நோய். Third question, steps for nitrogen cycle. Step of nitrogen cycle. என்ன ஸ்டெப்பு, எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுதுன்னு எழுதணும். என்ன ஸ்டெப்பு, என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுது, அது மட்டும் எழுதணும். எழுதிங்களா? அனூரிசியம்.
லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கோம்? டீநைட்ரிஃபிகேஷனா இல்லை அதோட முடிஞ்சது. லாஸ்ட்டாக உள்ளது ஸ்டெப்ஸ் ஆஃப் நைட்ரஜன் சைக்கிள் அதானே? ஓகே, ஆன்சர் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனூரிசியம், இங்கிலீஷ் உள்ளவங்க எழுதிங்க. வீக்கெண்ட் ரீஜியன் ஆஃப் வால் ஆஃப் ஆர்டரி, weakened region of wall of artery and vein bulges, balloon மாதிரி அது bulge ஆயிரும், like balloon sac. Weakened region of wall of artery, vein bulges like balloon sac. அடுத்த பாயிண்ட் unruptured aneurysm, பாதிக்கப்படாத சதைகள் அழுத்தப்படும் ப்ரெஷர், அன்ரப்சர்டு அனூரிசியம், ப்ரெஷர் டு அட்ஜசன்ட் டிஷ்யூ, திசுக்களை பாதிக்கும். ரப்சர் ஆகாத அனூரிசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திசுக்களை பாதிக்கும், அதனால் அது வெடிச்சிடும், அது பேர் பர்ஸ்ட் ஆயிரும். இட்ஸ் கால்ட் அஸ் ஹெமரேஜ், அதனால் ரத்தம் வெளிவர ஆரம்பிக்கும், அது பேர் அனூரிசியம். தமிழ் இருக்கவங்க படிங்க. பலவீனமடைந்த தமனி அல்லது சிரைகள், பலவீனமடைந்த தமனி அல்லது சிரைகள், வெயின்ஸ் ஆர் ஆர்டரி, சுவர்கள் விரிந்து பலூன் போன்ற பையாகிறது, பலூன் போன்ற பையாகிறது. எதற்கு பேர் தான் அந்த அனூரிசியம்னா இரத்த நாள பையாக்கம், தமிழில் இரத்த நாள பையாக்கம். சிதையாத நிலையில் உள்ள இந்த பை, சிதையாத நிலையில் உள்ள இந்த பை அருகில் உள்ள திசுக்களின் மேல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அல்லது வெடிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. அதனால் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. பலூன் மாதிரி அதிகமாகிடுது, அருகில் இருக்கக்கூடிய டிஷ்யூவெல்லாம் ப்ரெஷர் அழுத்துறதுனால வெடிப்பு ஏற்படும், வெடிப்புறதுனால ரத்தம் போகும், அது வேறு மேசிவ் ஹெமரேஜ். இப்போ பலூன் மாதிரி வீங்கிறதுனால பக்கத்தில் அழுத்தம் ஏற்படுது, அதனால் பாதிக்கப்பட்டதுனால ரத்தம் வரும், மேசிவ் ஹெமரேஜ், அதிகப்படியான ரத்தப்போக்கு, அதுக்கு பேர் அனூரிசியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரொமட்டாய்டு ஹார்ட் டிசீஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுத வேண்டியது என்னன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இட்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், சுய தடைக்காப்பு குறைபாட்டு நோய். ரொமட்டாய்டு டிசீஸ் இஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், சுய தடைக்காப்பு குறைபாட்டு நோய். என்ன ஆர்கானிசம்? ரெண்டாவது ஆர்கானிசம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆர்கானிசம் போட்டு கூட ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா. மூணாவது பாயிண்ட் 2 to 4 weeks, 2 to 4 வாரங்களில் ரொமாட்டிக் காய்ச்சல், ரொமாட்டிக் ஃபீவர் ஏற்படுகிறது. 2 to 4 weeksல ரொமாட்டிக் ஃபீவர் ஏற்படுது. அதை எதிர்த்து போரிடக்கூடிய ஆன்டிபாடி ரியாக்ஷன், எதிராக தோன்றும் எதிர்வினைகள், ஆன்டிபாடி ரியாக்ஷன். டேமேஜ் த ஹார்ட், எதிர்த்து போர் புரிகிறதுனால அந்த ஹார்ட் டேமேஜ் ஆகுது. இதனால பாதிப்புகள் என்னென்ன பாதிப்புகள்? பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதணும். எஃபெக்ட்ஸ்: 1, மிட்ரல் வால்வ் அல்லது ஈரிதல் வால்வ் டேமேஜ் ஆகுது. செகண்ட் ஒன், நார்த்திசு முடிச்சு, ஃபைப்ரோசிஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ரெண்டாவது, நார்த்திசு முடிச்சு அல்லது ஃபைப்ரோசிஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. தேர்டு பாதிப்பு என்னன்னா, மூணாவது பாதிப்பு அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இன் பெரிகார்டியல் கேவிட்டி. பெரிகார்டிய குழியினுள் திரவம் சேர்தல். இப்போ 3 வகையான பாதிப்பு எழுதணும் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸில். 1 மிட்ரல் வால்வு, 2வது ஃபைப்ரோசிஸ், நார் முடிச்சுகள் பாதிக்கப்படுறது, 3வது
வெளியில் இருக்கக்கூடிய உரை இருக்குது பார்த்தீங்களா, பெரிகார்டியல். பெரிகார்டியல் திரவம், அதில் அதிகமாக திரவம் சேர்றது. அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இன் த பெரிகார்டியல் கேவிட்டி. At the steps of nitrogen cycle. First step fixation, nitrogen fixation. யூஸ் ஆகக்கூடிய ஆர்கானிசம் பக்கத்தில் எழுதிங்க. அசட்டோபாக்டர் இன் சாயில், ரைசோபியம் இன் ரூட்ஸ், ப்ளூ கிரீன் ஆல்கே இன் அசோலா. இப்போ நைட்ரஜன் ஃபிக்ஷனில் அசட்டோபாக்டர், ரைசோபியம், ப்ளூ கிரீன் ஆல்கே. அசட்டோபாக்டர் பக்கத்தில் சாயில், ரைசோபியத்தில் ரூட்டு, ப்ளூ கிரீன் ஆல்கே, அதுக்கு இன்னொரு பேர் சைனோபாக்டீரியா. ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் சைனோபாக்டீரியா. ஆன்சர் லாஸ்ட் ஆஃப். அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் அசிமிலேஷன். பாக்டீரியா அண்ட் ஃபங்கைன்னு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் அங்கே போய் எழுதிக்கிங்க. பாக்டீரியா அண்ட் ஃபங்கை, அசிமிலேஷன். அமோனிஃபிகேஷன், நைட்ரோசோமனாஸ் அண்ட் நைட்ரோஃபேக்டர், அந்த ஆர்கானிசம் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. Nitrosomonas and nitrofactor, ammonification. Nitrification, pseudomonas. Pseudopodiava. Pseudomonas சொல்லிருக்கோம். Pseudomonas. அவங்க சொன்ன மாதிரி போடியா, சூடோபோடியானா அவங்க ஞாபகம் வந்துருச்சு. கோலிக்கால்கள் இதெல்லாம் அந்த புரோட்டோசோவா, அந்த பைலத்துக்குள்ளே போயிட்டாங்க அவங்க. பைலம், புரோட்டோசோவா, போரிஃபெரா, சீலண்ட்ரேட்டா, அதில் கரெக்டாக இருக்காங்க. ஓகே, நைட்ரஜன் சரி. ஆஃப்டர் பிரேக் நம்ம அடுத்து பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத பார்க்கணும். பயோடெக்னாலஜியில் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. வேக்சின் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் அரைஸ் ஆகும். நோய்கள் ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். இப்போ பார்த்தது என்னென்னா, நோய்கள் பார்த்தாச்சு, என்வரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி பார்த்தாச்சு ஷார்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து பார்க்க போகிறது பயோடெக்னாலஜி. லாஸ்ட் பார்க்க போகிறது ஆல் லைஃப் ப்ராசஸ்.